தேவ சமூகத்திலே நாம் நன்றாய் பழக்கமாக இருக்கிற ஒரு வார்த்தையை தான் உங்களுக்கு இன்றைக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்வோம். யோவான் 16 அதிகாரம் 24வது வசனத்துக்கு நேராக. யோவான் 16:24. இதுவரைக்கும் நீங்கள் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஒரு ஸ்தானத்திற்கு கொண்டு வருகிறார். என்ன ஸ்தானம் என்று சொன்னால், பெற்றுக்கொள்ளுகிற ஸ்தானத்திற்கு. அல்லேலூயா. கொடுக்க அவர்கிட்ட நிறைய இருக்கு. கொடுக்க அவருக்கு விருப்பம் இருக்கு. அல்லேலூயா. கொடுக்க அவர்கிட்ட நிறைய இருக்கு. கொடுக்க அவருக்கு விருப்பமும் இருக்கு. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே. அப்ப அவருக்கு பிரியமும் விருப்பமும் இருக்கு. நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு அப்பா விரும்புறார். அல்லேலூயா. நம்ம நல்லா இருக்கிறதற்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே தருகிறதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு ஆசையும் இருக்கு, அவர்கிட்ட வல்லமையும் இருக்கு. ஆனால் நம்ம வாழ்க்கையில் அதெல்லாம் இருக்கானா ஒரு கேள்வி தான். கரெக்டாக இல்லைங்களா? இந்த கேள்வி, கர்த்தர் கொடுக்க விரும்புகிற தெய்வம், ஆனால் பெற்றுக்கொள்ள கர்த்தர் இன்றைக்கு நம்மளை ஒரு ஸ்தானத்துக்கு கொண்டு வர போகிறார். ஆமே. ரிசீவிங் பொசிஷன், பெற்றுக்கொள்ளத்தக்க ஒரு இடத்திற்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்த போகிறார். ஆமே. அந்த இடத்திற்கு நீங்கள் வந்து நின்று விட்டீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் கைகளிலே அவர் எதையெல்லாம் உங்களுக்கென்று ஆயத்தப்படுத்தியிருக்கிறாரோ அதை நிச்சயம் உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. ஆமேன். அவருடைய கைகள் குறுகவில்லை. ஆமேன். வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாது, உம்மால் கூடாது எதுவும் இல்லை, உம்மால் கூடாது எதுவும் இல்லை. வலது கை இருதயத்தில் வைத்து, எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீரிருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீரிருக்க பயமே. உண்மையா சொல்லுங்க, எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீரிருக்க பயமே இல்லை. எல்லாவற்றாலும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீரிருக்க பயமே. கைகளை உயர். உங்கள் கைகள் குறுகவில்லை, முழு நிச்சயத்தோடு உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்கள் கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வார்த்தையை நமக்கு இப்பொழுது கற்றுக் கொடுத்திருக்கிறார். யோவான் புத்தகத்திலிருந்து, நீங்க கேளுங்கள். உடனே அந்த வார்த்தை எப்படி அடுத்தவங்க, அப்பொழுது, அப்பொழுது கேளுங்கள், அப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள். இல்லை, உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி. அல்லேலூயா. ஆமென். நீங்க கேட்கிறதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்போது, ஓகே கிடைச்சிருச்சு அப்படின்னு உங்களுக்கு ஒரு திருப்தி மட்டும் இல்லை, உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் நிறைவா இருக்கும். உங்க சந்தோஷத்தை கர்த்தர் நிறைவாக்க விரும்புறாரு. ஏன் நான் இதை சொல்றேன்னா, துக்கப்படுறதுக்கு பெண்கள் தான் PhD படிச்சிருக்காங்க. எதை நினைச்சு துக்கப்படலாம், இதை நினைச்சு துக்கப்படலாம். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சிரிச்ச முகத்தோடு பெண்களை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். உண்மையா இல்லைங்களா?
சிரிச்ச முகத்தோட பெண்களை பார்க்கறது மிகுந்த கஷ்டம். அது என்னன்னா ஒரு காரணம், நமக்கு நிறைய போராட்டங்கள் உண்மையாகவே இருக்கு, கர்த்தர் அதை பார்க்குறார். ஆனால் உங்களுடைய முகத்தை துக்கமாகவே வச்சுக்க, உங்களை எப்போதும் சோகமாக வச்சுக்க பிசாசு விரும்புகிறோம். அல்லேலூயா. எல்லாம் இருந்தால் தான் சந்தோஷமாக ஒரு மனுஷன் இருக்க முடியும்னா அப்படியெல்லாம் ஒரு பொசிஷன் இல்லவே கிடையாது. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய மனமகிழ்ச்சி என்பது நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை சார்ந்தது அல்ல. நம்முடைய மனமகிழ்ச்சி என்பது எந்த அளவிற்கு தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுத்திருக்கிறோம் என்பதை சார்ந்தது. அல்லேலூயா. எதுவும் வரும் போகும், இருக்கும் இல்லாமல் போகும். ஆனால் கர்த்தர் நமக்குள்ளே இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், அந்த மனமகிழ்ச்சி இந்த உலகத்தினாலும் பொருளினாலும் யாராலும் எவராலும் தர முடியாத ஒரு மனமகிழ்ச்சி. ஆமென். இந்த சோகமாக இருக்கிறது உங்களுக்கு ஆப்ஷன், நீங்கள் அதை தேர்ந்தெடுக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்லலாம், என்ன சிஸ்டர் எனக்கு என்ன ஆசையா எப்போ சோகமாகவே இருக்கணுன்றது, நானும் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கை, என் சூழல், என் குடும்பம், என் பொருளாதாரம் இது என்னை என்ன பண்ண விடலை அப்படின்னா, சந்தோஷமாக இருக்க ஒரு பகுதியில் நான் சந்தோஷமாக இருந்தால் இன்னொரு பகுதியில் நான் ஒரு பெரிய தாக்குதலை சந்திக்கிறேன் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த சந்தோஷம் உங்களுக்குள் நிறைவாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அது பொருளால் வந்த சந்தோஷமாக இருக்கக்கூடாது, அது கர்த்தரால் வந்த சந்தோஷமாக இருக்கும். அப்படிப்பட்ட சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. என்ன வழி தெரியுமா? நீங்கள் நல்லா உங்கள் வாயை திறக்கணும், உங்கள் இருதயத்தை திறந்து அப்பா சமூகத்துக்கு முன்பாக உங்களை எது வேதனைப்படுத்துதோ அதை கொண்டு போய் நிறுத்தணும். ஆமென். நீங்கள் என்கிட்ட கேட்கணும், சிஸ்டர் இவ்வளோ பேசுகிறீங்களே, நீங்கள் துக்கமாகவே இருக்க மாட்டீங்களோ, உங்களுக்கு எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்களோ அப்படின்னு கேட்டால், இந்த உலகத்தில் வாழுகிற எல்லா மனிதர்களும் நிச்சயமாக அந்த தாக்குதலை சந்திப்பாங்க. அல்லேலூயா. ஆமென். ஏன்னா இந்த உலகம் விழப்பட்ட ஒரு உலகம், இந்த உலகம் கர்த்தரை நிராகரித்த ஒரு உலகம். ஆமாதானே? ஆமாம். இயேசு இந்த பூமிக்கு வந்தபோது அவர் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளலை, ஒரு சிலர் தான் ஏற்றுக்கொண்டார். அப்போ ஜீசஸை இந்த உலகம் இயேசுவினுடைய நன்மையை நிராகரித்ததுனால இந்த உலகம் கண்டிப்பாக இந்த உலகத்தில் வாழும் பொழுது நமக்கு உபத்திரவம் உண்டுன்னு கர்த்தர் எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு உபத்திரவம். ஆமென். எனக்கு மட்டும் ஏன் நடக்குதுன்னு இதுக்கப்புறம் கேட்கக்கூடாது. உங்களுக்கு ஏன் நடக்குதுன்னா நீங்கள் தான் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கீங்க. செத்துட்டா உபத்திரவம் இல்லை. சாகணுமா? அது வேணாம் சிஸ்டர். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? இந்த உலகத்தில் இருந்தா நமக்கு உபத்திரவம். ஏன்னா இந்த உலகம் தேவனை ஏற்றுக்கொள்ளவில்லை, இந்த உலகம் நன்மைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால இந்த உலகத்தில் வாழ்கிற காலத்தில் ஒரு குடும்ப கட்டமைப்பிலோ ஒரு வேலை ஸ்தலத்திலோ நீங்கள் இருக்கிற எல்லா இடத்துலையுமே கண்டிப்பாக நம்ம உபத்திரவங்களை என்ன பண்ணுவோம்? சந்திப்போம். முதல்ல அந்த சத்தியத்தை நான் மனதில் வைத்துக்கணும். அல்லேலூயா. அது நம்ம மனதில் பதிந்தா, ஏன் ஆண்டவரே இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு ஆண்டவரை பார்த்து கேட்க மாட்டோம். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே கர்த்தர் பண்ணுறது இல்லை. அல்லேலூயா. ஆமென். சில விஷயங்கள் நம்மளே போய் மாட்டிக்கிறோம், சில விஷயங்கள் நமக்கு முன்னாடி யாரோ ஒருத்தங்க தப்பு செஞ்சுருப்பாங்க. ஒரு கணவர் குடித்தா அந்த குடியின் விளைவாக அந்த குடும்பமே கஷ்டப்படும். கரெக்டாக இல்லைங்களா? இது கர்த்தர் பண்ணாரா? இல்லை, அந்த கணவர் பண்ணார். ஆமாம் தானே? அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நமக்கு கர்த்தருடைய வேதம் எதை கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளும், ஏன்னா உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்ம கூட தான் இருக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட கடுமையான சூழலிலே நான் எப்படி மனமகிழ்ச்சியாக இருப்பது அப்படின்னா சத்தியம்தான். என்ன சத்தியம்? கர்த்தர் என் கூட தான் இருக்கிறார், என் கூடவே தான் இருக்கார். அல்லேலூயா. இந்த முழு உலகமும் சொல்லிச்சு, உங்களை விரல் நீட்டி நீங்கள் தப்பானவங்கன்னு சொன்னாலும் கர்த்தர் உங்கள் கூட இருந்தால் உங்களுக்கு நிச்சயம் சந்தோஷம் இருக்கு. அல்லேலூயா. எனக்கு துக்கமாக இருக்கிற சமயத்தில் நான் என்ன செய்வேன் அப்படின்னா, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். சில நேரத்தில் காரணம் தெரிந்து கஷ்டமாக இருக்கும், ஒரு சில நேரம் காரணமே இல்லாமல் கஷ்டமாக இருக்கும். எத்தனை பேருக்கு அப்படி இருந்திருக்கு? என்ன காரணம் தெரியாது, ஆனால் மனசு ரொம்ப இது எப்படி? சிலர் பேசின வார்த்தை எனக்கு கஷ்டமாக இருந்தா, சிலர் சொன்னது எனக்கு கஷ்டமாக இருந்தா, இல்லை நடக்கிற சூழல்கள் எனக்கு கஷ்டமாக இருந்தா, நான் பண்ணுற ஒரே விஷயம் என்னன்னா, தேவ சமூகத்துக்கு போயிடும். அல்லேலூயா. கேட்கும் போது எல்லாரும் பண்ணுறது தானே யோசிக்காதீங்க.
எல்லாம் நைட்டு தூங்குனதுக்கப்புறமோ இல்லை எல்லாரும் விடிய காலமோ ஏதோ ஒரு டைம் யாரும் இல்லாத ஒரு நேரத்தை நான் தேர்ந்தெடுத்து கொள்வேன். அந்த நேரத்தில் தேவ சமூகத்தில் போய் அப்பா பாதத்தில் உட்காந்து என்ன எந்த விஷயம் கஷ்டப்படுத்துதோ அதை அவருக்கு முன்னாடி ஒரு தகப்பன் கிட்ட, ஒரு அம்மா கிட்ட போய் நீங்கள் எப்படி சொல்வீங்க உங்கள் பிரச்சனையை? அப்படியே போய் அப்பா கிட்ட உட்காந்து நான் ஜபிக்கிறதில்ல, நான் ஜஸ்ட் பேசுவேன். ஆமென். பேசுவேன். நான் இப்படி ஃபீல் பண்ணுறேன்ப்பா, இந்த வார்த்தை என்னை வேதனைப்படுத்திடுச்சுப்பா, இந்த சூழல் என்னை கஷ்டப்படுத்துதுப்பா, இது என் மனசு இப்படி, என் மனசு என்ன பாடுபடுதுன்றதையும் அவருக்கு நான் சொல்லுவேன், இந்த சூழல் எப்படி இருக்குதுன்னு அவருக்கு நான் சொல்லுவேன். ஆனால் வெறும் சொல்லுவதோடு நிறுத்தாமல் நான் அப்படி கர்த்தர்கிட்ட என் மனதை திறக்கும் பொழுது நான் பார்த்துருக்கிறேன், ஆவியானவர் அந்த ஜெப வேலையை அந்த நேரத்தை அப்படியே வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. அல்லேலூயா. நான் வாலிபர்கள் இருக்கிறீங்களா, குடும்ப தலைவர்கள் இருக்கீங்களா, நான் சொல்கிறேன், யார் என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்பொழுது ஒரு சவாலை சந்தித்தாலும், எப்படி ஒரு குழி முசல் தன் பலவீனம் உள்ளது என்று தெரிந்து கண்மலையின் வெடிப்பிலே தன் கூடுகளை கட்டி கொள்கிறதோ. அல்லேலூயா. பெண்கள் பலமுள்ள, ஆமாம், பலவீனமான பாண்டம் வந்து பெண்கள் இல்லை, மனைவி தான் பலவீனமான பாண்டம். அப்படி தானே பைபிளில் இருக்குது. பெண் பலவீனமான பாண்டம்னு எழுதலை, மனைவி பலவீனமான பாண்டம். ஆமென். கர்த்தர் பலவீனமான ஒரு பாண்டத்தை உண்டாக்க மாட்டார், கர்த்தர் தான் நம்மளை உண்டாக்கினார். அல்லேலூயா. ஆமென். அப்போ நீங்கள் தேவ சமூகத்துக்கு போய் என்ன செய்யணும்னா, உங்களுடைய மனதை திறந்து, அப்பா நீங்கள் தேவ சமூகத்தில் எவ்வளவு உங்களை ஓப்பன் பண்ணுறீங்களோ அவ்வளோ கர்த்தர் உங்களை ஆட்கொள்ளுவார். நான் நிறைய பெண்கள் கிட்ட பார்த்துருக்கேன், அவங்க பண்ணுற பெரிய தவறு என்ன தெரியுமா? இறுக்கமாக இருப்பாங்க. நம்ம கிட்ட தான் வந்திருப்பாங்க ஜெபிக்கிறதுக்கு, ஆனால் நம்ம சொல்கிற வார்த்தையை கேட்கறதுக்கு அவங்க மனசு ஓப்பனாக இருக்காது. போய் தேவ சமூகத்தில் நீங்கள் உங்கள் இருதயத்தை திறந்து அப்பா சமூகத்தில் உட்கார்ந்து, இதுதான்ப்பா என் சூழல், நீங்கள் மனம் திறந்து பேசி பரிசுத்த ஆவியானவர் இன்வைட் பண்ணிங்கன்னா ஆவியானவர் வந்து உங்களை ஆட்கொள்ளுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ ஆவியானவர் வந்த உடனே ஒரு பாடலை நினைப்பூட்டுவார், இல்லை ஒரு வசனத்தை நினைப்பூட்டுவார், இல்லை ஜெபிக்கும்படி நமக்கு சில வார்த்தைகளை கொடுப்பார். அந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களை டேக் ஓவர் பண்ணி ஒரு ஜெபத்தையோ அந்நிய பாஷை பேசவோ இல்லை ஒரு பாட்டு பாடவோ கர்த்தர் உங்களை நடத்தினார்னா அந்த பிரச்சனை பனி போல உருகுகிறதை நீங்கள் பார்ப்பீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எடுத்த உடனே நீங்கள் தடாபுடான்னு உங்களுக்கு என்ன தெரியுமோ, ஏசு நாமத்தில் அந்த என் குடும்பத்துக்கு விரோதமாக கிரியை செய்கிற அந்த ஆவியை நான் மடங்கடிக்கிறேன், நான் முறியடிக்கிறேன், அது ஆவியே இல்லை. அல்லேலூயா. நீங்கள் எவ்வளவு ஆண்டு சமூகத்தில் போய் உங்கள் இருதயத்தை திறக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். அப்பாவுக்கு கொடுக்க தான் ஆயத்தம், ஆனால் பாத்திரம் இப்படி கவுந்திருந்தால் எப்படி கொடுக்க முடியும்? புரியுதா உங்களுக்கு? எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் பாத்திரத்தை திறந்து, அல்லேலூயா, அல்லேலூயா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா என் பாத்திரத்தை தண்ணீரால, ஆசையா சொல்லுங்க, நிரப்புங்கப்பா, பரிசுத்த ஆவியால. கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, நிரப்புங்கப்பா. மனதை திறந்து பாடுங்க, உதடுகளை திறந்து பாடுங்க. பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா, 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 பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. இப்படி நீங்க பாட பாட தேவன் உங்களை நிரப்பி ஒரு பாட்டை ஞாபகப்படுத்துவார். அது ரொம்ப நான் அப்படி பார்த்துருக்குறேன். நான் போய் தேவ சமூகத்தில் அப்படி என் இருதயத்தை திறக்கும் போது கர்த்தர் எனக்கு ஒரு பாட்டை ஞாபகம். அந்த பாட்டை நான் பாட ஆரம்பிக்கும் போது இது வரைக்கும் எத்தனையோ முறை அந்த பாட்டை நான் பாடியிருப்பேன். ஆனால் அன்னைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி அந்த பாட்டை பாடினா அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் அந்த பாடல் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறத பார்க்கும். சில நேரத்தில் ஆண்டவர் அந்நிய பாஷை பேச சொல்வார். அல்லேலூயா. அழுதுகிட்டே கண்ணில் தண்ணி வரும், ஆனால் பேச பேச நம்ம பாஷைகளே அப்படியே மாறும். அப்படியே ஒரு கூனி குறுகி, நான் அப்படிதான் சொல்லுவேன், நிறைய நேரத்தில் அப்பாவோட சமூகத்துக்கு அப்படியே கூனி குறுகி நான் போயிருக்கேன்.
ஆனா அப்பாவோட சமூகத்தை விட்டு எழும்பி வரும்போது ஒரு சிங்கத்தை போல தான் கர்த்தர் என்னை வெளியே வந்திருக்கு. அவர் அதை செய்வதற்கு ஆயத்தமா இருக்கிறார். நீங்க திறந்து கொடுக்கணும். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, என்ன நிரப்புங்கப்பா. கை தட்டி பாடலாமா? நிரப்புங்கப்பா என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்க. ஆசையா சொல்லுங்க, நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. மறுபடியும் நிரப்புங்கப்பா, உம்முடைய ஆவியினாலே, உம்முடைய வல்லமையினாலே தண்ணீரால நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. அல்லேலூயா. ஆமென். நான் உங்களுக்கு முன்பாக ஒரு சில பெண்களை நிறுத்த விரும்புகிறேன். பெண்கள் கூட்டம்ன்றதுனால கண்டிப்பாக பெண்களை பற்றி பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, சில நேரத்தில் நான் பேச மாட்டேன். ஆனாலும் என்னாகும் புத்தகம் 27ஆம் அதிகாரத்தில் இருக்கிறேன். தேங்க்யூ அப்பா. ஒரு சம்பவத்தை உங்களுக்கு முன்பாக நான் நிறுத்த விரும்புகிறேன். இங்கே நம்ம வாசிக்கிறோம், யோசேப்பின் குமாரனாகிய மனாசேயின் குடும்பங்களில், முதல் வசனம் என்னாகும் 27:1. யோசேப்பின் குமாரனாகிய மனாசேயின் குடும்பங்களில் மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் மகனான கிலெயாத்துக்கு பிறந்த ஏபேருக்கு புத்திரனாயிருந்த செலோப்பியாத்தின் குமார்த்திகளாகிய மக்லால், நோவாள், ஒக்லால், மில்கால், திர்சால் என்பவர்கள் வந்து ஆசரிப்பு கூடார வாசலிலே மோசேக்கும் ஆசாரியனாகிய எலெயாசாருக்கும் பிரபுக்களுக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நின்று. அல்லேலூயா. போதும் சிஸ்டர். இந்த சம்பவத்தை உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த சம்பவத்தில் ஒரு மனிதன் இருக்கிறார். அவர் யாருடைய வம்சத்தை சார்ந்தவர்னா யோசேப்பு. அப்படிதான் நம்ம வேதம் தொடங்கும் பொழுதே யோசேப்புக்கு பிறந்த மனாசே குடும்பத்திலிருந்து அந்த வம்சா வழியில் வருகிற ஒரு மனுஷன் தான் செலோப்பியாத். இந்த செலோப்பியாத்தை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது இந்த செலோப்பியாத்துக்கு 5 மகள்கள் இருக்கிறார்கள். மகன் இல்லை, பையன் இல்லை, வெறும் பொம்பளை பிள்ளைங்க. அப்போ இது வரைக்கும் பசங்க இருப்பாங்க, அந்த சுதந்திரத்தை பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க. ஆனால் பைபிள் இங்கே ரெக்கார்ட் பண்ணது பிள்ளைகள் இல்லை, அவர் மரிச்சு போயிட்டாரு. இப்போ 5 பெண் பிள்ளைகளும் என்ன செய்கிறாங்கன்னா, தன் தகப்பனுடைய மரணத்துக்கு அப்புறமா தன் தகப்பன் தனக்கென்று சம்பாதித்து வைத்த எல்லாவற்றையும் தங்களுக்கு வேண்டும் என்று கேட்பதற்காக அவர்கள் சபையாருக்கு முன்பாக, மோசேக்கு முன்பாக, ஆரோனுக்கு முன்பாக நின்றார்கள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பெண்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிற முதல் விஷயம், நீங்க தேவனிடத்தில் ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புவீர்கள் என்று சொன்னால் நீங்க முதல்ல தேவனுக்கு முன்னாடி போய் நிற்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு முன்பாக நீங்கள் நிற்கணும். ஆமென். நீங்க தேவன் ஆண்டவர்கிட்டயே சில பெண்கள் போக மாட்டாங்க. நான் பார்த்துருக்கேன். பெண்கள்னாலே நல்லா ஜெபிக்கிறவங்க அப்படின்னு நம்மள மேலே ஒரு கருத்து வந்துருச்சு. அதனால் நம்மளும் அதை மெயின்டைன் பண்ணுறோம். ஆனால் சில பெண்கள் என்ன செய்யவே மாட்டாங்கன்னா, உட்காந்த மூளையில் மணிக்கணக்காக அழுவாங்க. அக்கா இப்படி ஆயிடுச்சு கேட்டேலக்கா, அம்மா இப்படி ஆயிடுச்சு கேட்டிங்களாம்மா அப்படின்னு மணிக்கணக்காக மற்ற பெண்கள் எடுத்து தான் பேசுவாங்க. நான் சொல்லுவேன், என்ன சொல்லுவேன்னா, ஒரு பிரச்சனை எப்போ மாறும் தெரியுமா? அந்த பிரச்சனையை குறித்து பேசுகிற நேரத்தை விட அந்த பிரச்சனைக்காக ஜெபிக்கிற நேரம் கூடும் பொழுது பிரச்சனை மாறும். அது எவ்வளோ, நான் சவால் விடுறேன் இன்னைக்கு பெண்களாகி உங்களுக்கு முன்னாடி நான் சவால் விடுறேன். கர்த்தருடைய ஊழியக்காரியா, ஒரு பிரச்சனையை குறித்து நீங்கள் பேசுகிற நேரத்தை விட அதை குறித்து நீங்கள் ஜெபிச்சு பாருங்க. அது எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆனாலும் அதை மாற்ற என் கர்த்தருடைய வல்லமையினாலே ஆகும். பெண்கள் நிறைய பேசுவோம், அப்படிதானே? நானும் தான். ஆமே. எதுவும் நான் யாரோ நீங்கள் யாரோன்னு சொல்ல மாட்டேன். உங்களை மாதிரியே தான் நான். ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. கர்த்தர் எங்களை அபிஷேகித்து ஊழியக்காரியாக்கியிருக்கார். ஆனால் எங்களுக்கும் எல்லா எமோஷனும் இருக்குது. ஆமாம் தானே? கரெக்டாக இல்லைங்களா? அதனால் நான் என்ன ஃபீல் பண்ணுவேன் எப்போ அப்படின்னா, சவால்களை நீங்கள் ஒரு பிரச்சனையை குறித்து நம்ம நிறைய உட்காந்து பேசுவோம். இப்போ ஒரு மைக்கு வந்து ஒரு பாஸ்டரோ ஒரு ஜென்னோ பேசும்போது அவங்க பயன்படுத்துகிற வார்த்தையை விட ஒரு பெண் பிரசங்கி பேசும்போது நிறைய பேசுவாங்க. அதான் உண்மை. டைமுக்கு முடிக்க மாட்டாங்க பெண் பிரசங்கி, கொஞ்சம் டைம் இழுத்துரும். ஏன்னா பெண்களுக்கு எப்போவுமே தங்களுடைய எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்ப்ரெஷன் நமக்கு நிறைய பார்த்துருக்கீங்களா?
ரொம்ப எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். ஆனால் உங்கள் கூட ஒரு கணவர் இருப்பார், உங்கள் அப்பா இருப்பார் பாருங்கள், எக்ஸ்ப்ரெஷனே இருக்காது. எல்லாத்துக்கும் அந்த முகம் அப்படியே தான் இருக்கும். அப்படி தானே? உங்கள் பிள்ளை ஸ்டேட் ஃபஸ்ட்டு எடுத்துறாங்க, அப்படியா தம்பி, சரிடா சரிடா, அவ்வளோதான் முகமே, எக்ஸ்ப்ரெஷனே இருக்காது. ஆனால் நமக்கு பிடிச்ச ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு வந்துட்டா குதிப்போம். அப்போ நம்ம ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவ். அப்போ எக்ஸ்ப்ரெஷனை ஒன்று செயல் வடிவிலையோ வார்த்தைகளின் வடிவோ ஏதோ ஒன்றத்தில் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னா, பெண்கள் வந்து அதை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆண்கள் அதிகமாக வெளிப்படுத்த மாட்டாங்க. ஆண்களுக்கு நம்ம வீட்டு வேலை செய்யும் போது நமக்கு இருக்கிற உடல் சோர்வை போலவே தான் ஆண்களுக்கு வெளியில் போய் வேலை செஞ்சுட்டு வந்தால் சோர்வு இருக்கும். கரெக்டாக இல்லைங்களா? அவங்க மட்டும் என்ன இரும்பினால் செய்யப்பட்டவர்களா? அவங்களும் தசை, எலும்பு, ரத்தம், நரம்பு தான் செய்யப்பட்டிருக்காங்க. என்னமோ ஆண்கள் மட்டும் வெளியிலையும் போய் வேலை செய்யணும், வீட்டுக்கும் வந்தாலும் எனக்கு நம்ம அப்படி எதிர்பார்க்குறோம். கரெக்டாக இல்லைங்களா? உண்மையா இல்லையா? ஆனால் நீங்கள் பாருங்கள், எப்போவுமே உங்களுக்கு மூட்டு வலிக்குதுன்னா மூட்டு வலிக்குது, மூட்டு வலிக்குது, மூட்டு வலிக்குது, மூட்டு வலிக்குது சொல்லிட்டே இருப்பீங்க. அவங்களுக்கு வலி இல்லாமல் இல்லை, ஆனால் அவங்க சொல்ல மாட்டாங்க. ரொம்ப முடியாத சமயத்தில் தான் அவங்க பலவீனங்களே அவங்களை வெளிப்படுத்துவாங்க. ஆண்கள் அவங்க ரொம்ப எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஆனால் பெண்கள் ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவ். மைண்டில் இருக்கிறத எப்படி ஆகிலும் ஏதாவது ஒரு விதத்தில் சொம்ப தூக்கி டங்குன்னு வச்சாவது வெளிப்படுத்துவீங்க. எனக்கு கோபமாக இருக்குன்றத ஒரு பாத்திரத்தை உருட்டி ஆகிலும் வெளிப்படுத்தாமல் பெண்களால் இருக்கவே முடியாது. அதாவது பேசாமையே வெளிப்படுத்துவீங்க. பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? இல்லை நாங்களும் அப்படி இல்லைங்க. நீங்கள் யாரும் அந்த பக்கம் அந்த ஊர்லேருந்து வந்து சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா? நம்ம கோபமாக இருக்கோ, நமக்கு வருத்தமாக இருக்கோ, எப்படி ஆகிலும் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அதை சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பேசியோ பேசாமையோ வச்சோ வைக்காமையோ சாப்பிடாம சாப்பிட்டியாமா, நான் ஏன் சாப்பிட்றேன், எல்லாம் சாப்பிட்டு படுங்க, நான் ஏன் சாப்பிட்ணும், சாப்பிடாம வெளிப்படுத்துவாங்க. இப்படி பெண்கள் ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவ், நிறைய பேசுவாங்க, நிறைய எல்லா ஆண்களை விட. அதனால நமக்கு எப்படின்னா, நமக்கு ஒரு பிரச்சனை வந்தோன்னே யார்கிட்டயாவது சொல்லணும், யார்கிட்டயாவது பேசணும் அப்படின்னு நமக்கு தோணும். அதில் தவறு இல்லை. ஆனால் நீங்கள் யார்கிட்ட போய் சொல்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். கரெக்டாக இல்லைங்களா? நான் நல்ல ஒரு விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் வாங்கி நல்ல நெய்யை போட்டு நல்ல முந்திரி, பாதாம், பிஸ்தா எல்லாம் நல்ல விலை உயர்ந்த உணவுப் பொருட்களை வாங்கி நல்ல ஒரு பாயாசத்தை செஞ்சு கிச்சனில் போய் சிங்கில் இருக்கிற ஒரு அழுக்கு கப்பில் அந்த பாயாசத்தை ஊற்றி கொடுத்தா நீங்கள் குடிப்பேல? எவ்வளவு பெரிய விலை உயர்ந்த மெனக்கெட்டு ஒரு விஷயத்தை நான் செஞ்சாலும் அதை அழுக்கான பாத்திரத்தில் ஊற்றும் போது நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஏற்றுக்கொள்ளும். அப்படிதான் நீங்கள் சொல்கிற விஷயம் நல்ல விஷயமா இருக்கலாம், இல்லை உங்கள் மனசை நீங்கள் சொல்ல விரும்புகிற விஷயம் ஓகே. நீங்கள் போய் ஒரு அழுக்கு பாத்திரத்துக்கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, அல்லேலூயா, சில நேரத்தில் அவங்களால அதை புரிஞ்சுக்கவே முடியாது. சில பேருக்கு நம்ம ஏன் சொல்லக்கூடாதுன்னா, நம்ம ஒன்று சொல்லுவோம், அவங்க ஒன்று புரிஞ்சுப்பாங்க. இதுதான் பிரசங்கியாக இருக்கிற பெரிய பிரச்சனை. நான் ஒன்று பிரசங்கிச்சிருப்பேன், கட் பண்ணி போட்டு அவன் ஒன்று புரிஞ்சுக்குவான். அதுக்கு வீடியோவில் சவால் விடுவான், பிரின்சி சிஸ்டர் இதுக்கு பதில் சொல்லுங்க. நான் ஏன்பா பதில் சொல்லணும்? நான் ஒன்று பேசினா நீ ஒன்று புரிஞ்சுக்கிற. நான் என் கற்பத்தில் பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஜூடாக்காக எனக்கு ஒரு நான் காணிக்க போட்டேன்னா ஒன்று என் ஹஸ்பண்ட் ஜூடாவுக்கும் சேர்த்து போடுவார். இல்லையா, என்கிட்ட ஒரு நோட் கொடுத்து இது உனக்கு, இது ஜூடாக்குன்னு கொடுப்பார் என் ஹஸ்பண்ட். ஜூடா பிறக்கிறதுக்கு முன்னாடி என் பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடியே என் பிள்ளைக்கு நான் காணிக்க போடுவேன்னு சொன்னேன். நீங்கள் காணிக்க எனக்கு கொடுங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் இதை கட் பண்ணி போட்டு 1/2 மணி நேரம் பேசியிருக்கான். இந்த சிஸ்டர் காணிக்கை கேட்குறாங்க. இது வரைக்கும் ஊழியக்காரங்க உயிரோடு இருக்குங்க தான் காணிக்கை கேட்டாங்க, இப்போ ஊழியக்காரங்க பிறக்க போகிற பிள்ளைக்கு அட்வான்ஸ் காணிக்கை கேட்குறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏப்பா புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? பன்றிகளின் மேல் முத்த போடாதப்பா, அழுக்கு பாத்திரத்தில் பாயசத்தை ஊற்றாது. நீங்கள் சொல்கிறது நல்ல விஷயம்தான். இதோ உங்கள் மனசு ஆதங்கத்தில் சொல்லியிருப்பீங்க, ஐயோ அந்த அக்கா குடும்பம் பார்த்தியெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த அக்கா போய் என்ன சொல்லுவோம், உன் குடும்பத்தை பற்றி அப்படி கிழிச்சா முடிஞ்சிச்சு. புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறேன்? அல்லேலூயா. அதனால தான் நான் சொல்கிறேன், உங்கள் சந்தோஷம் நிறைவாகணும்னா போய் தேவனுக்கு முன்னாடி நிற்கணும். இந்த பெண்கள் ஐயோ நம்மளை இப்படி கஷ்டப்படுத்துறான்னு மூளையில் போய் அழலை. முதல்ல மூளையில் உட்காந்து அழுறதை நிறுத்துங்க, அழுங்க. ஆனால் அப்பாவுக்கு முன்னாடி அழுங்க. அல்லேலூயா. நீங்கள் அழ வேணான்னு சொல்லலை, ஆனால் எங்கேயோ போய் யாருக்கு முன்னாடியே உட்காந்து விட்டத்தை பார்த்துட்டு ஃபேனை பார்த்துட்டு
படுத்துக்கிட்டு பெட்டில் படுத்திருந்தாலும் கண்ணில் தண்ணி வந்தாலும், ஏசப்பா இந்த கண்ணீரெல்லாம் உமக்கு முன்னாடி தான் நான் வடிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கு முன்னாடி வடிச்சா அது விலை போகுமோ அவங்களுக்கு முன்னாடி தான் வெடிக்கணும். ஆமென். நீங்கள் போய் சொல்லி பாருங்க. இந்த பெண்கள் செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? போய் கூடாரத்துக்குள்ளே ஒளிந்து கொள்ளலை, போய் தைரியமாக நிற்கிறாங்க. அல்லேலூயா, ஆமென். இரக்கம் பெறுவதற்கும் ஏற்ற சமயத்தில் சகாயம் அடையும் கிருபை பெறுவது. அதை வசனம் எப்படி இருக்குன்னா, அது இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா ஹெல்ப். இரக்கம் ஏற்ற சகாயம் என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் எப்படி எழுதிருக்கு? ஹெல்ப். உனக்கு கரெக்டான டைமில் உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணுமா? தைரியமாய், பெண்கள் சொல்லுங்க தைரியமாய். எப்படி அந்த 5 பெண்களும் தைரியமா, மோசேயாச்சே ஆரோனாச்சே, எப்படி இவ்வளோ ஆண்களுக்கு நடுவில் நம்ம நிற்கிறதுன்னு அந்த பெண்கள் யோசிக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசுடைய பெரிய தந்திரமே நீ கர்த்தருக்கு முன்னாடி வர முடியாதுன்னு உங்களை ஒதுக்கி தள்ளுறதுதான். கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார், தைரியமாக போ, தைரியமாக போ. சிஸ்டர், நான் தான் தப்பு செஞ்சுட்டேன், நான் தான் பேசிட்டேன், பரவாயில்ல, தைரியமாக போ. அல்லேலூயா. நான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்கலான்னு எனக்கு உணர்வு இருக்கு. கர்த்தர் என்ன மன்னிப்பாரு, தைரியமாக போங்க. அல்லேலூயா. நீங்கள் தைரியமாய் கிருபாசன தண்டைக்கு சேர கடம். நீங்கள் தைரியமாக போய் அப்பாவுக்கு முன்னாடி நில்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் கேட்டால் கொடுக்குற ஒரு தெய்வம் இருக்கிறார். அல்லேலூயா. வசனம் எப்படி சொல்லுது? நமக்கு பிடிச்ச வசனம் தான். கேளுங்கள், அப்புறம் தேடுங்கள், தட்டுங்கள். அடுத்த வசனம் என்ன? கேட்கிற 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 பரிசுத்தமா இருந்தவன் தான், உத்தமன் தான். சார், எவன் கேட்டாலும் தருகிற ஒரு தெய்வம். எவன் கேட்டாலும் கேட்கிற இவன் தான் பெற்றுக்கொள்வான்னு இல்லை. நான் இந்த பரோட்டா கடை நான் ட்ராவல் பண்ணுறதுனால, இந்த ட்ராவலில் என் கணவர் வண்டி ஓட்டுவார். நான் என்ன பண்ணணும்? வேடிக்கை தான் பார்க்கணும். பிள்ளைகள் வைத்திருப்பேன். பிள்ளைகள் தூங்கிட்டாங்கன்னா என்னால் ஃபோன்லாம் ட்ராவலில் பார்க்க முடியாது. நான் 8 மணி நேரம் 10 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறோம் தான். ஆனால் எனக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, ஃபோனை இப்படி பார்த்தோன்னா வாமிட் வரும். யாருக்காவது அப்படிங்க இருக்கா? ட்ராவல் சமயத்தில் என்னால் ஒரு படிக்கவோ ஃபோன் பார்க்கவோ முடியாது. அதனால் எனக்கு ஃபோனை எடுக்கவே முடியாது. எடுத்தாலே எனக்கு ஒரு மாதிரி நாசியாட்டிக்காக இருக்கும். அதனால் எனக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. ஒன்று என் பிள்ளைகளை பார்த்துக்கணும், இல்லைன்னா வானத்தை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். அப்போ நான் ஒரு தடவை பார்க்கும்போது இப்படி பார்க்குறேன். என்ன பார்க்குறேன்னா, பரோட்டா மாஸ்டர் தேவை, 10th பாஸ் ஆர் ஃபெயில் அப்படி போட்டிருக்காங்க. நான் யோசித்தேன், ஐயா என்ன செய்ய போகிறாரு? பரோட்டா சுட போகிற ஐயா என்ன தான் செய்ய போகிறாரு? பரோட்டா சுட போகிறாரு. சரி, அதுக்காக ஏதாவது படிப்பு படிச்சிடணும், சமைக்கிற படிப்பு படிச்சிருக்கணும், அது போட்டிருக்கலாம். இந்த 10th பாஸாக இருந்தா என்ன, ஃபெயிலாக இருந்தா என்ன? ஆனால் ஒரு விஷயத்தை உங்களுக்கு தரணும்னா கூட இந்த உலகம் உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்குது. எத்தனை பேருக்கு புரியுது உங்களுக்கு? நான் இது என்னப்பா இருக்கு அப்படின்னு கேட்குது. ஆனால் ஆண்டவர் கேட்கிற எவனுக்கும் கொடுக்குறார். அங்கே ஆண்டவர் ஒரு கட்டளையோ இல்லை ஒரு கோடையோ போடலை. இயேசுவே எனக்கு கிருபையா இதை செய்யுங்கன்னு கேட்டால் அதை செய்கிறேன். பிசாசே கேட்குது, என்னை பண்ணிக்குள்ளே விட்டுருங்கன்னா அது கூட செய்கிறார் சார் ஆண்டவர். பிசாசுக்கு செய்கிறவர் பிள்ளைகளுக்கு செய்ய மாட்டாரா? அல்லேலூயா, ஆமென். உங்களுக்கு புரியுதா? எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை புரியுது? அல்லேலூயா. நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் முதலாவது கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டும். ஆமென். இங்கே ஓடுறது, அங்கே ஓடுறது, அக்கா கிட்ட ஓடுறது, மாமா கிட்ட ஓடுறது, அண்ணன் கிட்ட ஓடுறது, அம்மா கிட்ட ஓடுறது, அதை நிறுத்துங்க. ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க. கல்யாணமாய் வந்த உடனே பிள்ளைகள், அதுக்குன்னு உங்கள் அப்பா அம்மா உறவை முறிக்க சொல்லலை. ஆண் வழியானாலும் சரி, ஒரு கணவனுடைய தாய் தகப்பனாலும் சரி, ஒரு மனைவியுடைய தாய் தகப்பனாலும் சரி, பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைத்தால் முடிவுகளை பிள்ளைகளை எடுக்க சொல்லுங்கள். உங்ககிட்ட கேட்டால் மட்டும் ஆலோசனை சொல்லுங்க. நீங்களா போய் எல்லா விஷயத்துக்கும், நான் நிறைய இப்போ ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்னா, பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர் அதிகமாக பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வர்றது. ஏன்னா இந்த புள்ள
இப்போ தான் கல்யாணம் ஆகி வந்தால் எல்லாத்துக்கும் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லும். அம்மா ஒன்று சொல்லுவாங்க, அம்மா ஒன்று இப்படி சொல்லுவாங்க, அப்படியா பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க சொல்ல நாங்கள் 2 பேர் கூட சேர்த்து பேசினா என்ன வேணாலும் பேசலாம். இப்படி பேசியே நிறைய பெண் பிள்ளையுடைய வாழ்க்கை கெட்டு போனதுக்கு காரணம் அன்பாக பேசணும்னு நினச்சி நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கெடுத்துட்ருக்கீங்க. அம்மா உங்கள் பிள்ளை ஏதாவது கேட்டா, அம்மா உன் புருஷன்கிட்ட கேட்டு முடிவெடு, அவர் என்ன சொல்கிறாரு, அம்மா இப்படி இருக்குமா, நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரில அப்படின்னு கேட்டால் ஒரு வயது முதிர்ந்தவங்க நீங்கள் என்ன சொல்லணும், போய் உன் புருஷன்கிட்ட கேட்டு முடிவெடுன்னு சொல்லணும். ஆம்பளை பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் என்ன சொல்லணும், அம்மா உனக்கு பொண்டாட்டி இருக்கால, அவகிட்ட கேளு தம்பி, நீங்கள் தான் வாழ போகிறீங்க, நீங்கள் தான் அனுபவிக்க போகிறீங்க, நீ போய் உன் மனைவி கிட்ட கேட்டு 2 பேரும் கலந்து ஒரு முடிவெடுங்க தம்பி அப்படின்னு சொல்கிற மாமனார் மாமியார் எத்தனை பேர் இங்கே இருக்கீங்க? எத்தனை பேர் இருக்கோம் நம்ம? போய் உன் என்னுடைய மாமாவை நான் சொல்கிறேன். எங்கள் மாமா கிட்ட எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எதுனாலும் வீட்டில் மூத்தம் ஏதாவது ஒன்று சொல்லுவார், இப்படி இருக்குப்பா, இப்படி பண்ணலான் இருக்கோம்ப்பா அப்படின்னா அவர் உடனே என்ன இது வரைக்கும் நான் பல முறை பார்த்துருக்கேன் சார். எங்கள் மாமனார் ஒரு விஷயத்தை அவருக்கு முன்னாடி போய் ப்ரெசென்ட் பண்ணா அவர் கேட்குற முதல் கேள்வி, மருமக என்ன சொன்னுச்சு, மருமக கிட்ட சொன்னையா, இப்படிதான் கேட்பார். தன்னிடத்தில் வருகிற பிள்ளைகளை அவங்க கணவனிடத்திலும் அவங்க மனைவியிடத்திலும் திருப்பி அனுப்புங்க. உங்க பிள்ளை தான், அப்ப ஏன் கட்டி கொடுத்தீங்க, நீங்களே வச்சுக்கோங்க. அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? பா நீ போய் முடிவெடு, 2 பேரும் பேசுங்கப்பா உட்காந்து, நீ முடிவெடுன்னு சொல்லி எந்த ஒரு தாயும் தகப்பனும் தன் பிள்ளைகளை, அப்பதான் அவங்க உறவு மேம்படும். இல்லைன்னா கடைசி உங்க பிள்ளை உங்க பிள்ளையாவே தான் இருப்பார், உங்க பொண்ணு உங்க பொண்ணாவே தான் இருப்பாங்க. உங்களுக்கு உங்க பிள்ளைகளை கட்டி கொடுத்து அவங்களை சுதந்திரமா வாழ விருப்பம் இல்லைன்னா பிள்ளைகளை கட்டி கொடுக்காதீங்க, நீங்களே வச்சுக்கோங்க. கடைசி வரையும் கட்டி கொடுத்துட்டும் என் இடுப்புலேயே என் பிள்ளை இருக்கணும் நிறைய அம்மாக்களுக்கு ஆசை. ஏன் கட்டி கொடுத்தாங்க தெரியுமா? சமுதாயத்துக்காக. பிள்ளை கல்யாணம் பண்ணலையா, கல்யாணம் கேட்டதுக்காக கட்டி கொடுத்துருது. ஒரு பிள்ளையை கூட்டி வந்து வீட்டில் உட்கார வச்சுட்டு இந்த அம்மா பிள்ளை இடுப்புலேயே தான் வச்சிருக்கோம், இறக்கியே விட மாட்டாங்க. சில பேர் சிரிக்கிறாக, முழிக்கிறாக, என்ன செய்ய? இன்னையிலிருந்து இங்கே யார் உட்காந்து என்ன மாமனார் மாமியார் இந்த வீடியோ வழியாக என் சத்தத்தை கேட்குற யாராக இருந்தாலும் பிள்ளைகள் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து கொடுத்தால், அம்மா போய் உன் புருஷனோட, தம்பி போய் உன் மனைவியோட சேர்ந்து உட்காந்து பேசி ஒரு முடிவெடுங்க. நான் வேணா உனக்கு ஆலோசனை சொல்கிறேன், என்னால் முடிஞ்ச உதவியை நான் உனக்கு செய்கிறேன், ஆனால் முடிவு நீங்கள் 2 பேர் தான் தம்பி எடுக்கணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு சல்யூட் பண்ணுவேன். சும்மா வெறும் ரபா தான் ஜபிக்கிறது மட்டும்தான். வீட்டுக்கு போயிட்டா அந்த அம்மா வாழ்க்கைக்கும் ஆவியானதுக்கும் சம்மந்தமே இருக்காது. என் பிள்ளையாவே இருக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் அப்படியே இருந்துட்டு கொஞ்சம் காலங்கள் கழிச்சு நீங்கள் முடிஞ்சிருவீங்க. அந்த பொண்ணுக்கும் அந்த ஆணுக்கும் ஐக்கியமே இருக்காது. ஒரு குடும்ப தலைவனும் குடும்ப தலைவியும் ஐக்கியம் இல்லாததுனால வெறும் அவங்க 2 பேருக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு பிறக்குது பாருங்க பிள்ளைங்க, அதுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை. உங்களுக்கு தெரியுமா? என் பேரன் இப்படி இருக்கான், என் பேத்தி இப்படி இருக்கான், அது காரணம் நீங்கள் தான். கணவனும் மனைவியும் அன்போடு இருந்தால் பிள்ளைகள் ஆட்டோமேட்டிக்காக நல்ல குணமுள்ளவர்களாக இருப்பாங்க. நீங்கள் போய் பாருங்க, ஒரு அப்பா அம்மாவை நேசிக்கிற ஒரு அப்பாவாக இருந்தால் அந்த பிள்ளை ஆட்டோமேட்டிக்காக பெண்களை மதிக்கிற ஒரு ஆணாக எழும்புவாங்க சமுதாயத்தில். தான் மனைவி வேலைக்காரி மாதிரி நடத்துகிற ஒரு பையனுக்கு அப்படிப்பட்ட பசங்க தான் வருவாங்க. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றேன்? எத்தனை பேருக்கு புரியுது? முடிவெடுங்க, தலையிடக்கூடாது. பல பெரியவர்கள் நீங்கள் செய்கிற, நீங்கள் நல்லவங்க தான், நீங்கள் ஜெபிக்கிறீங்க தான், ஆனால் நீங்கள் நிறைய விஷயங்களுக்கு தேவையில்லாமல் தலையிடுறீங்க. உங்ககிட்ட கேட்ட ஆலோசனை கொடுங்க. உங்கள் கையில் காசு இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு கொடுங்க, மனசார வாழட்டும். இல்லையா பா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து முடிவெடுங்க, ஜெபம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லுங்க. அப்படி இருந்தால் கணவன் மனைவியும் நல்ல அன்பாக இருக்க முடியும், மாமனார் மாமியாருக்குள்ள நல்ல உறவு இருக்க முடியும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? மனுஷருக்கு முன்னாடி நிற்காதீங்க பெண்களே. அது உங்கள் அப்பாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், உங்கள் கூட பிறந்தவர்களாக இருக்கட்டும், எதுனாலும் போய் தேவனுக்கு முன்னாடி தன்னை நம்பி இருக்கிறவர் யாருமே கைவிடவே மாட்டார். கர்த்தர் கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய கை நம்மை கைவிடாது. மனுஷனை நம்பி ஏமாந்தவங்க இருக்காங்க. இந்த பைபிளையும் சரி இப்பயும் சரி
என் கடவுளை நம்பி ஏமாந்தவங்க யாராவது இருக்காங்களா? இயேசுவை நம்பி ஏமாந்தவங்க யாராவது இருக்காங்களா? இல்லை. தைரியமா கிருபாசன தண்டைக்கு சொல்லுங்க, தைரியமா கிருபாசன தண்டைக்கு நான் போய் நிற்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே கையை உயர்த்தி சொல்லுங்க, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. கைகளை உயர்த்தி ஆவியானவரே, கையை இப்படி அசைச்சு சொல்லுங்க, இனி ஆண்டவர் தான் என்னை இயக்கணும். இனி ஆண்டவர் தான் என்னை இயக்கணும். என்னோட அம்மா இல்லை, என் அப்பா இல்லை, என் அண்ணன் தம்பி இல்லை, அக்கா தங்கச்சி இல்லை, ஏதோ ஒரு அக்கா இல்லை, ஃப்ரெண்ட் இல்லை, சொந்த பந்தம் இல்லை, என்னை இயக்குவது ஆவியானவர் தான். இதிலிருந்து நீங்கள் விடுதலை ஆயிட்டீங்கனாலே உங்களை அப்பா இயக்க ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. இப்போ நீங்கள் சொன்ன வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லை. பேசும்போது சாதாரணமாக இருக்கலாம். பல பிரச்சனைக்கு காரணம் ஒரு மனிதனை மற்றொரு மனிதன் இயக்குவது தான். அதிலிருந்து நீங்கள் விடுதலை, கர்த்தர் தான் என்னை இயக்கணும். அல்லேலூயா. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவர். உறுதியா பாடுங்க, எங்கு செல்ல வேண்டும், என்ன வழி நடத்தும் ஆவியானவரே, விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. என்ன நிறுத்துங்கப்பா, தடுத்து நிறுத்துங்க. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. வானத்துக்கு நேரா உயர்த்தி ஆவியானவரே, பரிசுத்த ஆவி, என்னை யாருமே இயக்க கூடாது. ஆவியானவர் இயக்கிக் கொண்டிருந்த மனிதர்கள் கையில் விடுதலையாக்குறார். தவறான ஆலோசனைகளை சொல்லிக் கொண்டிருந்த மனிதர்கள் கையில் விடுதலையாக்குறார். ஆவியானவரே, பரிசுத்த. அன்பான ஆலோசனையா இருந்தாலும் தேவ சித்தம் இல்லாத ஆலோசனை கொடுத்த நபர்கள் என்று கர்த்தர் உங்களை விடுதலையாக்குறார். கேட்பதற்கு நன்மையா இருந்தாலும் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஆலோசனையை சொன்ன நபர்கள் இருந்து பெண்களை கர்த்தர் உங்களை விடுதலையாக்குறார். நல்ல அந்நிய பாஷை பேசுங்க. இசையோடு இணைந்து அந்நிய பாஷை பேசுங்க. பழைய அனுபவங்களை இயற்றிக் கொண்டு கர்த்தர் விடுதலையாக்குறார். அவங்க சொன்னாதான் செய்வேன், இவங்க சொன்னா செய்வேன். எங்களுக்குள்ளே வாசம் நல்ல விடுதலையா வாய் திறந்து பேசு. வெளியில இருக்கிற நல்ல விடுதலை வாய் திறந்து பேசு. மனிதனுடைய இயக்கத்திற்கு கீழா இருக்கிற, மனிதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் கீழே இருக்கிற, மனிதனுடைய ஆலோசனை கீழே இருக்கிற, குடும்பங்களை சிதைத்துக் கொண்டிருக்கிற, குடும்ப சமாதானத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிற, குடும்பங்களை பிரித்துக் கொண்டிருக்கிற, சபைகளை பிரித்துக் கொண்டிருக்கிற, சபைக்குள்ள இருந்து தவறான நபர்களோடு கை கோர்த்திருக்கிற, சபைகளுக்குள்ள பிரிவினையை உண்டாக்கி கொண்டிருக்கிற ஆவிகள், குடும்பங்களுக்குள்ள சமாதானத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிற, கணவன் மனைவி இணைந்து வாழ முடியாதபடி
அன்பா சொல்றேன்னு தவறான ஆலோசனை கொடுத்துட்டு சிங்கத்தின் வாயை கட்டினவர் அந்த நபருடைய வாயை கட்டட்டும். பக்கபரா ஷீகபர ஆவியானவரே ரீகபதரபல பலோஷனவரே ரேகபதவரவ பரிசுத்த ஆவியானவரே ரேமதக ஷீகபதர ஜெபிங்க. அப்பாவுடைய ஆவியை வரட்டும். மனிதன் இயக்கக்கூடாது, மனித ஆலோசனை இயக்கக்கூடாது. துன்மார்க்கனுடைய ஆலோசனையின்படி நான் நடக்க மாட்டேன். பாவிகளுடைய வழியில நான் நிக்க மாட்டேன். பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல நான் உட்கார மாட்டேன். எனக்கு ஆலோசனை வேத வசனத்திலிருந்து வரும். இரவும் பகலும் வசனம் என்னை நடத்தும். மே மா ரா கா கா தா ரா ஏ கா ரா லா தி ரா. தவறான மனிதர்களால் இயக்கப்படுகிற குடும்பங்கள், தவறான ஆலோசனைகளினாலே பணங்களை, பொருள்களை, சமாதானத்தை இழந்த குடும்பங்களை என் கர்த்தர் மறுபடியும் தூக்கி நிறுத்த விரும்புகிறார். தவறான மனிதர்கள் உள்ளே வந்ததினாலே உங்கள் குடும்பம் சந்தித்த எல்லா சவால்களில் இருந்தும் கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிறார். தவறான மனிதனோடு உட்கார்ந்தது, தவறான மனிதனோடு பேசினது, துன்மார்க்கரின் ஆலோசனைக்கு உடன்பட்டது, ஞானம் இறங்கி வரட்டும், ஞானம் இறங்கி வரட்டும். மனிதர்கள் முகத்தை அல்ல, மனிதனை டிசைன் பண்ற மனுஷ மனச படிக்கிற கிருபை இறங்கி வரட்டும். அம்மா பெற்றுக்கொள், பெற்றுக்கொள் அம்மா. பிரச்சனைக்கு அப்புறம் அல்றது இல்ல, பிரச்சனை தூரம் வரும்போதே அதை கண்டுபிடிக்கிற, தூரத்திலிருந்து அதை கண்டுபிடிக்கிற. ஆவிகளை பகுத்தறிகிற வரோம், பகுத்தறியணும். உங்க கண்ணுக்கு கர்த்தர் காண்பிப்பார். இது பொல்லாத மனுஷி, இது தவறான ஆலோசனை. பெற்றுக்கொள், அந்த ஞானத்தை பெற்றுக்கொள். ஆவியானவர் இறங்கி வந்து உங்களுக்குள்ள ஞானத்தின் ஆவியானவர், தெளிவின் ஆவியானவர், தெளிவு 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 பெற்றுக்கொள். இழந்தது போதும், இழந்தது போதும், பெண்களை இழந்தது போதும். தப்பான ஆலோசனையினால இழந்த பொருள் போதும், இழந்த பணம் போதும், இழந்த உறவுகள் போதும், இழந்த சமாதானம் போதும். நேமவதசே ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, என்ன நடத்திருங்கப்பா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த. இப்ப பாடு, உணர்ந்து பாடு. எங்கு செல்ல வேண்டும், எங்கு செல்ல இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்துமா. இது ஒரு ஜெபமா? உங்க விருப்பம், விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. நல்ல குரலை உயர்த்தி மன்றாடி, ஆவியானவரே, நடத்திருங்கப்பா, தடுத்திருங்கப்பா. ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எத்தனை பேருடைய சிந்தையில் ஒரு விடுதலை வந்திருக்கிறது? மனிதனுக்கு முன்பாக நிற்கிற, நோ, நிற்க மாட்டேன். எலியா தேவனுக்கு முன்பாக நின்றான். அதனாலதான் அவனால அத்தனை 1000 பேருக்கு முன்னாடி ஒத்த ஆளா கெத்தா நிக்க முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. உலகமே அந்த பக்கம் நின்னாலும் நீங்க கர்த்தருக்கு முன்னாடி நின்னீங்கன்னா இந்த உலகத்தை நீங்கள் சந்திக்க முடியும், சாதிக்க முடியும், ஜெயிக்க முடியும். நீங்க எவ்வளவு தேவனுக்கு முன்பாக நிக்கிறீங்களோ
அவ்வளோ இந்த உலகத்துக்கு முன்பாக தைரியமாக நிற்பீங்க. பெண்கள் தைரியமாக இருக்கணும், வாலிப பிள்ளைங்க தைரியமாக இருக்கணும். அல்லேலூயா, ஆமென். அங்கிள் தொடுறாரு, அண்ணன் தொடுறாரு, தொட்ட உடனே தொடக்கூடாது, அங்கே நிறுத்து, அங்கே நிறுத்து. அல்லேலூயா. பெண் பிள்ளைகளை பாதுகாப்பாக வளர்க்குறது தாய்மாருடைய பொறுப்பு. அல்லேலூயா. ஆண்களுக்கு அது தெரியாது, பெண்களுக்கு தான் ஒருத்தர் நம்மளை பார்த்தாலே தப்பாக பார்க்குறாரா நல்லா பார்க்குறாரான்னு தெரியும். ஒரு வாலிப பிள்ளைக்கு தெரியும், ஒருத்தர் அண்ணன் மாதிரி ஒரு தங்கச்சின்னு நம்மளை பார்க்குறாரா தப்பா நம்ம அது பெண் பிள்ளைகளுக்குள்ள கர்த்தர் உள்ளவே வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான். அல்லேலூயா. அவன் பணத்தினால தைரியமா இல்ல, அவன் கூட ஏதோ 4 ரவுடிங்க இருக்கிறதுனால அவன் தைரியமா இல்ல, அவன் நீதிமானாய் கர்த்தருக்குள் இருக்கிறதுனால அவன் தைரியமா இருக்கான். அல்லேலூயா. நம்ம ஏன் பயப்படணும்? ஆமென். அல்லேலூயா. தைரியம்ன்றது அரகன்ஸ் இல்லை. அரகன்ஸ் எனக்கு தமிழில் சொல்ற தெரியல. தைரியம்ன்றது அரகன்ஸ் இல்லை. நிறைய பேருடைய பெண்கள் நான் பார்த்து அரகன்ஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தைரியம், இந்த போல்ட்னஸ் என்ன தெரியுமா? இல்லை இல்லை, எல்லாரும் அந்த இடத்துக்கு போகணும்னு சொன்னால் நான் அந்த இடத்துக்கு வரமாட்டேன், சாந்தத்தோடு மறுத்து கர்த்தருக்காக நிற்கிறது, அது தைரியம். அல்லேலூயா. இந்த அம்மா நல்ல வாய் பேசுவாங்க. சில பேர் தைரியம்னா நிறைய பேசுறதுன்னு நினச்சிக்கிறாங்க. நம்ம பேசுவோம், அக்கா வாங்கக்கா போயிட்டு வந்துடுவோம், சரி வா போ, அது தைரியம். நான் அங்கே வரமாட்டேன், நான் அதை பார்க்க மாட்டேன். 4-5 லேடிஸ் உட்காந்து பேசுகிறாங்கன்னா 4 பேரும் ஒரு அக்காவை இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 4 பெண்கள் கூடுறதே ஒரு அக்காவை இருக்க தான். அந்த ஒரு அக்காவை இருக்கிறாங்கன்னா, சமீபத்தில் அந்த ஊழியக்கார் பேரை சொல்ல விரும்பல, பட் நாங்கள் ஒரு 2-3 ஊழியக்காரராக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம். ஒருத்தர் சொல்கிறார், ஒரு ஊழியக்காரர் சொல்லி, இவர் இப்படியாமா அப்படின்னு அவர் அதை வெளிப்படுத்துகிறார். இப்போ எனக்கு இவங்க பேசிக்கிற இது நபர் யாருன்னே தெரியாது. என்னுடைய கணவருக்கும் இவங்க யாரை பற்றி பேசுகிறாங்கன்னு எங்களுக்கு அந்த நபரை பற்றி ஐடியாவே இல்லை, எங்களுக்கு அந்த நபரை தெரியாது. ஆனால் எங்கள் கூட இருந்த இன்னொரு பாஸ்டருக்கு அந்த நபரை தெரியும். அவர் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், அவருடைய பாடல்கள் எனக்கு நல்லா தெரியும். ஆனால் அந்த நபர் உடனே அந்த அவரோட ஒத்து பேசாமல், ஏன் நம்ம இப்படி யோசிக்கக்கூடாது, அவர் இப்படி பண்ணாருன்னு நமக்கு தெரியுமா அப்படின்னு அந்த இடத்துல ஒத்து பேசினா நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ் வரும், எதிர்த்து பேசினா வரமாட்டாங்கல்ல. அவர் எதிர்க்கல, சத்தமிடலை, சாந்தத்தோட அவருடைய மைண்டை மாற்றினார். ஒருத்தர் என்னுடைய கணவர் இடத்துல வந்து ஒருத்தரை பற்றி தவறாக சொன்னார். ஆனால் அவர் தவறு பண்ணவர் தான், எங்களுக்கும் நல்லா தெரியும், தவறு பண்ணாதவர் இல்லை. இப்படி பண்ணிட்டாரு பாஸ்டர், இப்படி நான் நம்பினேன், ஆனால் இவர் என்னை இப்படி ஏமாத்திட்டார் அப்படின்னு சொல்கிறார். இந்த நபர் யாருன்னா, என் கணவரை பற்றி நிறைய பேர்கிட்ட தவறாக சொல்கிற நபர். உங்களுக்கு புரிஞ்சுச்சா நான் சொல்கிறது? பர்சன் ஏன்னு வச்சுக்கலாம். ஏவை பற்றி ஒருத்தர் தப்பு சொல்கிறார், ஆனால் இந்த ஏவை பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும், ஏன்னா இவர் தான் எங்களை பற்றி எல்லாருக்கிட்டையும் சொல்கிறார். இப்போ நான் பார்க்குறேன், நான் நினைக்கிறேன் மனசில், இவர் நம்மளை பற்றி சொல்கிறாரு. ஆனால் அவங்க வந்து இப்போ யோசிக்கும் போது நான் என் கணவர் என்ன சொல்லுவார்னு எதிர்பார்க்குறேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த பர்சன் தன்னை பற்றி தவறாய் சொன்னது இவருக்கு தெரிந்திருந்தோம், அவர் அந்த இடத்துல தப்பு பண்ணவர்னு இவருக்கு தெரிந்திருந்தோம், இல்லை பாஸ்டர் அப்படி இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசினார். நான் என்னுடைய வாலிப பருவத்திலிருந்து கற்றுக்கொண்டு ஒரு பாடத்தை கற்றுக்கொடு, யாரை கர்த்தர் உயர்த்தினாலும், அது உலக பிரகாரமானாலும் சரி ஆவிக்குரிய பிரகாரமானாலும் சரி, யாரை உயர்த்தினாலும் எந்த கருவியினால் அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள் என்பதை பார்க்காமல் எந்த காரணத்தினால் அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள் என்பதை பார். இன்னைக்கு ஊழியம் செய்யறதுக்கு நிறைய பேர் வராங்க, நம்மளும் இப்படி பண்ணிடலாம், நம்மளும் இந்த மாதிரி பண்ணுவோம், நம்மளும் அந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. கரெக்டாக இல்லைங்களா? ஊழியத்தை விடுங்க, நம்ம அப்படி தானே யோசிக்கிறோம். அவள் போய் அந்த காலேஜ் சேர்த்தா என் பிள்ளைய அதே காலேஜில் சேர்க்கணும், அப்போ என் பிள்ளையும் அந்த பையன் மாதிரி வந்துடும் அப்படி நம்ம யோசிக்கிறோம். கரெக்டாக இல்லைங்களா?
உலகம் எதை பார்க்கிறதுனா கருவிகளையே பார்க்குது. சரியா? நான் வாலிபபுரத்தில் கற்றுக்கொண்டது. எனக்கு நான் உங்களை மாதிரி ஒரு ஆலயத்தில் உட்காந்து கத்துற ஆடிக்கு நான் யாரை பார்த்துட்டே இருப்பேன் தெரியுமா? இந்த மாதிரி பாஸ்டர்மாங்களை தான். எனக்கு பாஸ்டர்மாங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க எப்படி பேசுகிறாங்க, அந்த கூட்டத்தை அவங்க எப்படி சமாளிக்கிறாங்க, அந்த இடத்துல அவங்க எப்படி இப்படியே இவங்களையே ரசிச்சிட்ருப்பேன். நான் போன சபையில் அந்த பாஸ்டர்மா எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப அந்த சர்ச்சுக்கு நான் போன சர்ச்சுக்கு வர்றவங்க எல்லாருமே நல்ல பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ், ரொம்ப பணம் படைத்தவர்கள் அந்த சபைக்கு வருவாங்க. ஆனால் நான் அந்த பாஸ்டர்மா பார்த்துருக்கேன், ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க, ரொம்ப குவைட்டாக இருக்கும். நான் சர்ச்செல்லாம் முடிச்சு எல்லோரும் போகும்போது பாஸ்டர்மா அந்த ஓரத்தில் போய் ஒரு சிலர் ஜெபம் பண்ணிருப்பாங்க. நான் சர்ச்சை முடிச்சு எல்லாம் நான் வந்து பாஸ்டர்மா எங்கே இருக்காங்கன்னு தேடிட்டு இருப்பேன். அவங்க மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறத அப்படியே பார்த்து ரசிச்சுட்டே போயிட்டுருப்பேன். எப்பொழுதும் கருவியை பார்க்காமல் காரணத்தை பார். வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், இப்படி பண்ணி தான் அவங்க வந்துட்டாங்க, அப்படி பண்ணி தான் இவங்க வந்துட்டாங்க, அதெல்லாம் பார்க்காதீங்க. எப்படியும் உங்களை உயர்த்தினா கர்த்தர் உயர்த்துவார். கருவி அவருடையது. கருவி என்பது கர்த்தர் எப்படி வேணாலும் உயர்த்துவார். அல்லேலூயா. ஆனால் காரணம் உங்ககிட்ட இருக்கான்னு தேடுவார் கர்த்தர். அல்லேலூயா. எத்தனை ரகசியங்களை புரிந்து கொண்டவர்கள் எத்தனை பேர்? ஆமென். காரணம் இருக்கா? நான் என்னுடைய கணவரையும் சரி அந்த ஒரு தேவ ஊழியக்காரையும் சொல்கிறேன், கர்த்தர் அவங்களை உயர்த்தினதுக்கு பாட்டு காரணம் இல்லை, அந்த குணம் தான் காரணம். அந்த குணம். ஓ, நம்மளை பற்றி பேசுனவங்கள பேசுகிறாங்க, கூட சேர்த்து பேசி நச்சு விடுவோம் அப்படின்னு யோசிக்காம அந்த இடத்துல அந்த மனிதனுக்கு சப்போர்ட்டாக நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க உங்களை அப்படி மதிப்பாங்க. மாமியார்களுக்கு சொல்கிறேன், உங்கள் மருமக மதிப்பும் மரியாதையும் கேட்டு வாங்குறது இல்லை, நடந்து வாங்குறது, நடக்கையில் பெற்றுக்கொள்றது. நீங்கள் அடுத்த வீட்டை பற்றி பேசாத ஒரு மாமியார் இருந்தால் உங்கள் மருமக உங்களை மதிக்கும். அல்லேலூயா. மருமகளும் அப்படி தான் நடந்துக்கணும். உங்கள் நடக்கையினால தான் அந்த ரெஸ்பெக்டை நீங்கள் வாங்க. என் குடும்பத்தில் நாங்கள் எல்லாம் சந்தோஷமாக சமாதானமாக சிரிச்சிட்டு ஜாலியாக ஃபன்னாக இருந்தால் கூட என் மாமியாரை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன், என் மாமியார் என்ன ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அல்லேலூயா. இதற்கு காரணம் நாம் நடந்து கொள்ளுகிற விதம். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. காரணத்தை தேடணும். வாலிபர்களே, கருவியை பார்க்காதே, காரணத்தை பார். அல்லேலூயா. பெண்களே, கருவியை பார்க்காதீர்கள், காரணத்தை பாருங்கள். உள்ளே போய் அவங்க வாழ்க்கையில் பாடத்துக்கு ஏன் அவங்களை கர்த்தர் உயர்த்தினார். சும்மா உட்காந்துட்டு இதனால தான் அப்படின்னு சொல்லணும்னா கர்த்தர் பார்க்குறாரு. என்ன காரணமாக இருக்கும்? என்ன காரணமாக இருக்கும்? எத்தனை பயலுக்கு ஆடு மேய்க்கிறாங்க, தாவீது மட்டும் எப்படி சார் அரசனாங்க? என்ன காரணம்? தேடுனா கர்த்தர் கண்டுபிடிக்க உதவி செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது, பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் கர்த்தருக்கு முன்னாடி நிற்கணும். கர்த்தருக்கு முன்னாடி நிற்கணும்னா மனுஷனோடும் மனுஷனுக்கு முன்பாகவும் பரியாசக்காரர்கள் வஞ்சகக்காரர் கூட உட்காரக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்காதீங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸு, குரூப்பு, கேங்கு அந்த மாதிரிலாம் ரொம்ப இருக்காதீங்க. அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா அது ஆவிக்குரிய ரீதியில் தான் இருக்கும். ஆமென். நான் அப்படி பார்த்துருக்கேன். நிறைய பெண்களுடைய குடும்பத்தில் பிரச்சனை வர்றதே 4-5 அக்கா சேர்ந்தா. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? சேர்ந்தா ஜெபிங்க, வசனத்தை பற்றி பேசுங்க. இந்த மெசேஜ் கேட்டியா, அந்த மெசேஜ் கேட்டியா? ஒரு சிஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்களையும் என்ன மாதிரி கர்த்தர் யூஸ் பண்ணுறார். இப்போ நான் அவங்கள சொன்னால் அவங்களுக்கு தெரியும். நான் என்னுடைய வீடியோஸ் எப்படி வருதோ அவங்க வீடியோஸும் அப்படி நீங்கள் பார்க்க முடியும் சோஷியல் மீடியாவில். அவங்க சொன்னாங்க, எனக்கு ஒரே ஃப்ரெண்டு தான், நாங்கள் சாயந்தரம் ஆனாலும் காலையில் ஆனாலும் வாக்கிங் போவாங்க. அந்த வாக்கிங்கில் என் ஃப்ரெண்டு என்ன பேசுவான்னா, நீங்கள் என்ன மெசேஜ் எடுத்தீங்களோ அதை எனக்கு அவள் அப்படியே கற்றுக் கொடுப்பாள். என் மெசேஜை படித்து வச்சுட்டு வாக்கிங்கில் என்னோடய மெசேஜை சொல்லுவாங்களாம். அவங்க அதுக்கப்புறம் என் வீடியோவை பார்க்க ஆரம்பித்து அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எடுக்கிற மெசேஜஸை இந்த வாக்கிங்கில் நாங்கள் பேசுவோம். இதுதான் அழகான ஃப்ரெண்ட்ஷிப். இன்றைக்கி அவங்களையும் கர்த்தர் ஹைலைட் பண்ணிட்டார், இன்றைக்கி அவங்களையும் கர்த்தர் உயர்த்திட்டார். எத்தனை பேருக்கு புரியுது? பொறாமை இல்லாமல் அடுத்தவருடைய உயர்வுகளில் சந்தோஷப்படுகிறவர்களை உயர்வுகள் தேடி வரும். அதனால தான் உங்கள் கூட யார் இருக்காங்கன்னு ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு முன்னாடி நிற்கணும்னா சிலது விடணும். எனக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்வேன் நான். அவங்கள என்னோட ஒரே ஒருத்தங்க தான் எனக்கு.
நான் ஃபோனில் ரொம்ப எனக்கு க்ளோஸ் அப்படின்னு நான் ஃபோன் எடுத்தோன்னே ப்ரே பண்ணலாமா, அதுதான் ஃபஸ்ட்டு கேள்வி. ப்ரே பண்ணி முடிச்சு தான் எப்படி இருக்கீங்க என்னாச்சு. இது வரைக்கும் அவங்களும் ஊழியக்காரி தான் என்னை விட. ஆனால் இது வரைக்கும் எந்த ஊழியர்களை பற்றியும் நாங்கள் பேசினதிலே கர்த்தர் சாட்சி. எனக்கும் கர்த்தருக்கு சித்தமான பெண்களோடு தான் நான் ஐக்கியத்தில் இருக்கணும். நீங்கள் ஜெபிங்க. ஏன்னா இந்த ஜெபம் பல பிரச்சனைகள்லேருந்து உங்களை காப்பாற்ற போகுது. உங்களுக்கு தெரியாது, இது சாதாரணமாக இருக்கலாம். கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத மனிதர்களோட என்னை தேவனை விட்டு தூர கொண்டு வருகிற, என்னை கர்த்தருக்கு முன்பாக நிறுத்தாமல் அவங்களுக்கு முன்னாடி நிறுத்துற, கர்த்தரை நம்ப வைக்காம கர்த்தரை பிடிச்சு கொள்ளாமல் அவங்கள பிடிக்க வைக்கிற எந்த உறவுகளிலிருந்தும் என்னை கர்த்தர் காப்பாற்றுவீராக. கைகளை அப்படியே அசைச்சு நல்லா ஜெபிங்க, அசைச்சு ஜெபிங்க. அப்படிப்பட்ட ஐக்கியங்கள் எங்களுக்கு வேண்டாம்ப்பா, வேண்டாம்ப்பா. எங்களை பாவம் செய்ய வைக்கிற, எங்களுக்குள்ள கசப்பை வெறுப்பை பொறாமையை உண்டு பண்ற, எங்களுக்குள்ள தவறான காரியங்களை ரீவா ஷீக்காதார கொண்டு வருகிற அப்படிப்பட்ட ஐக்கியங்கள் எங்களுக்கு வேண்டாம், 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 வேண்டாம். ஷாகா பாதார் ஜெபிங்க. எனக்கு ஒரு நல்ல ஜெப பங்காளரை கொடுங்க. நான் சேர்ந்து ஜெபிக்கிற நல்ல உத்தம ஸ்திரீ எனக்கு ஒரு நண்பராக கொடுங்க. ரீபா சீகா பதரபா. நான் நொறுங்கி போகும்போது என்னோடு இணைந்து ஜெபிக்கிறதற்கு நல்ல ஒரு ஸ்திரீ எனக்கு கொடுங்க. கேளுங்க. பார்ட்னர்ஷிப் ரொம்ப முக்கியம். பரிசுத்த வாழ்க்கையில் பார்ட்னர்ஷிப் ரொம்ப முக்கியம். ஜெபிங்க, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயை கொடுங்கப்பா. மற்றவர்களை பற்றி தூஷித்து பேசாத, அன்பான, கர்த்தருக்கு பயப்படுற. ஆமென், ஆமென். இயேசுவின் நாமத்தில் அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிந்தது இந்த சத்தியம்? ரெண்டாவது நம்ம வாசிக்க போகிறது 4ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். என்னாகமம் 27:4. சத்தத்தை உயர்த்தி ஒருவர் வாசிக்கணும். எங்கள் தகப்பனுக்கு குமாரன் இல்லாததினாலே அவருடைய பெயர் அவருடைய வம்சத்தில் இல்லாமல் அற்று போகலாமா? என் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தை தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவங்க வெறும் நின்றுட்டு மட்டும் இல்லை, கேட்குறாங்க. சத்தமாக சொல்லுங்க, கேட்குறாங்க. இந்த 5 ஸ்திரீகளும் நிற்க வேண்டியவர்களுக்கு முன்பாக நிற்கிறாங்க. நம்பர் 1. அல்லேலூயா. வேற யார்கிட்டயாவது போய் கேட்டு, இப்போ நீங்கள் பாருங்க, அப்படி தானே பைபிள் சொல்லுது. இந்த கோரா இந்த தமிழ் இங்கிலீஷை நான் படிக்கிறதா மைண்டு குழம்பிடுது எனக்கு சம்டைம். கோராகுக்கு பிரச்சனைனா நேராக கோராகு கிட்ட வந்து மோசைக்கிட்டேயோ ஆரோன்கிட்டயோ நீங்கள் என்னப்பா என்ன உயர்த்துறீங்க அப்படி பேசாமல் பேசியிருந்தா கூட டீல் பண்ணியிருக்கலாம். இவர் போய் ஒரு 2-3 பேர்கிட்ட பேசுகிறார். அதனால தேவனுக்கு விரோதி ஆயிட்டார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறேன்? கரெக்டாக இல்லைங்களா? நீங்கள் நின்று பேசணும். ஆமென், நின்று பேசணும். இப்போ இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது, போய் வேற ஒருத்தர்கிட்ட பேசி கலகம் ஒரு விஷயத்த அந்த நபர்கிட்ட பேசணும்னா நம்ம டீல் பண்ணுறோம். கரெக்டாக இல்லைங்களா? அந்த விஷயத்த மற்றவங்க கிட்ட பேசணும்னா நம்ம டெஸ்ட்ராய் பண்ணுறோம். அந்த சம்பவத்தை ஒன்று கர்த்தர் பேசாதனா பேசாதீங்க. அன்பு செலுத்துங்க, கொடுங்க, விட்டுருங்க. தள்ளி போன்னு கர்த்தர் சொன்னால் தள்ளி வந்துருங்க அமைதியாக. அல்லேலூயா. ஒட்டுனா ஒட்டிக்கோங்க, இல்லை எட்ட நின்று ஆசீர்வதிங்க. அல்லேலூயா. முடிச்சிடுங்க. ஆனால் அதை போய் மற்றவர்கிட்ட பேசினா நீங்கள் எதையோ ஒன்று அழிக்கிறீங்கன்னு அர்த்தம். டீல் பண்ணுங்க, டோன்ட் டெஸ்ட்ராய். இப்போ இந்த சகோதரிகள் அவங்க போய் 10 பெண்களை கூட்டிகிட்டு, பாரு எங்கள் அப்பாவுக்கு இல்லை, நம்ம இப்படி இப்போ எனக்கு கொடுக்காம இப்படி எங்களை விட்டுட்டாங்க, இதெல்லாம் ஒரு தெய்வமா, இவங்கெல்லாம் ஒரு தலைவர்களா இப்படின்னு கூட்டி சேர்த்துக்கல, கலகம் உண்டு பண்ணல. பெண்கள் போய் நிற்க வேண்டியவர்களுக்கு முன்பாக நிற்கிறாங்க. நேரடியாக மோசே, நேரடியாக தலைவர்கள். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. நேரடியாக ஆண்டவர்கிட்ட போங்க. ஆமென், அல்லேலூயா. உங்களுக்கு பிரச்சனைனா நேரடியாக இந்த நபர்கிட்ட போங்க. கர்த்தர் பேச சொன்னால் பேசுங்க, பேச வேணாம் அமைதியாயிருங்க. அல்லேலூயா. அவங்க செய்த 2வது விஷயம் என்ன தெரியுமா? கேட்கிறார்கள். அல்லேலூயா. இந்த கேட்குறதுல ஒரு விஷயம் இருக்குது. 1, யார்கிட்ட கேட்குறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஆமென். சரியான விஷயத்தை தப்பான நபர்கிட்ட கேட்டால் கிடைக்காது. ஆமென். அவங்க வீட்டில் அவர் எப்படி வளர்த்துருப்பாங்கன்னா வேற மாதிரி வளர்த்துருப்பாங்க. உங்கள் அப்பா உங்களை வேற மாதிரி வளர்த்துருப்பார். ஈவினிங் ஆனால் உங்கள் அப்பா உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவார். உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டோ காரமோ
முறுக்கோ அதிரசமோ உங்கள் அப்பா உங்களுக்கு வாங்கிட்டு வர்றாரு. ஆனால் அவங்க வீட்டில் அவங்க அப்பா அப்படி வாங்கிட்டு வந்திருக்க மாட்டார். அவங்க அப்பா அன்பாக பேசியிருக்க மாட்டார். அவங்க அப்பா அவரை நேசித்து நடத்தியிருக்க மாட்டார். அவங்க அப்பாவை பார்த்தா அவர் மிலிட்ரி மேன் மாதிரி இவர் கை கூட்டி தான் நிற்பார். இப்படி உங்கள் புருஷன் வளர்ந்துருப்பார். அவரை கல்யாணம் பண்ண உடனே நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க? எங்கள் அப்பா மாதிரி ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு வர மாட்டேங்கிறாரு. அவர் எப்படி சார் உங்கள் அப்பா மாதிரி இருப்பார்? அவர் அவங்க அப்பா மாதிரி தான் இருப்பார். ஆண்களுக்கும் இதே தான். என் அம்மா மாதிரி சமைக்க மாட்டேங்கிறாங்க. உங்கள் அம்மா மாதிரி எப்படி இந்த பொண்ணு சமைக்கும்? உங்கள் அம்மா மாதிரி நீங்கள் தான் சமைக்கணும். எதிர்பார்க்கறது நல்ல விஷயம்தான். நீங்கள் எதிர்பார்க்குறீங்க எனக்கு ஒரு முறுக்கு வாங்கி கொடுக்கணும், என் அம்மா மாதிரி சமைக்கணும். எதிர்பார்ப்பு நல்ல எதிர்பார்ப்பு. எதிர்பார்க்கிற நபர் தான் தப்பான நபர். ஏன்னா அவங்க அப்பாலாம் ஒன்றும் வாங்கி தர மாட்டார். உங்களுக்கு புரியுது நான் சொல்கிறது? எங்கள் அப்பா 5 நாள் ஊருக்கு போனால் கூட திரும்பி வரும்போது அழுக்கு மூட்டையை தான் தூக்கிட்டு வருவார். அது எங்கள் அப்பாவுடைய மனப்பான்மை. இது எப்படி என் அப்பாவுக்குள்ளே வந்ததுன்னா, அவங்க அப்பா அப்படி தான் இருந்திருக்காரு. அவர் எங்கேயோ வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அதனால இவருக்கு நம்ம பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு போய் தரணுன்ற அந்த அவங்களுக்கு தெரியாது. அதான் நான் சொல்லுவேன், எங்கள் அப்பாவுக்கு தெரியாது. வேணும்னே அவர் செய்யலை, அவருக்கு அது யோசிக்கலை, அவர் மைண்ட்லேயே அது வரல. ஆனால் என்னோட அம்மா எப்படின்னா, சும்மா இப்படி கடைக்கு போய்ட்டு இந்த பேங்க்கு போய்ட்டு வரேன்னு வாங்க, போய் ஏதாவது கையில் வாங்கிட்டு வருவாங்க. அப்போ என் அம்மா திருப்பி வீட்டுக்கு வராங்கன்னா எனக்கு நல்லா தெரியும் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வருவாங்க. காசே இல்லைன்னா கூட ஒரு 2 வாழைப்பழமாவது வாங்கிட்டு வருவாங்க. அது அப்படி ஆகும். இது எதனால வந்ததுன்னா 2 பேரும் வளர்ந்து வந்த முறைகளினாலே. அல்லேலூயா. அப்போ உங்கள் புருஷன் உங்கள் அப்பா மாதிரி இல்லைன்னு யாராவது கோபிச்சுட்டு வந்திருக்கீங்கன்னா, உங்கள் புருஷன் உங்கள் அப்பா மாதிரி இருக்க மாட்டார், அவங்க அப்பா மாதிரி தான் இருப்பார். அதனால ஸ்டாப் எக்ஸ்பெக்டிங். புரிஞ்சுச்சா? புரிஞ்சிச்சு. இப்போ இவங்க போய் எங்கே நின்னாங்க? கரெக்டான நபர்கிட்ட நின்னாங்க. ஏன்னா மோசே தான் கர்த்தர்கிட்ட கேட்பார். அல்லேலூயா. கேளுங்க, சரியான நபர்கிட்ட கேளுங்க. சரியான நபர்கிட்ட, சரியான நபருக்கு முன்பாக நின்று அவங்க கேட்ட விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பர் 1 நில்லுங்க. நம்பர் 2 கேளுங்க. அல்லேலூயா. இந்த 3வது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் என்ன தெரியுமா? என்ன கேட்குறோம். கண்டதையும் கேட்டால் கர்த்தர் கொடுப்பாரா? அல்லேலூயா. கொடுக்க மாட்டார். அவர்கள் கேட்டதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை, என்னுடைய தகப்பனுடைய சுதந்திரத்தில் தான் கேட்குறாங்க. அந்த எல்லையை அவங்க தாண்டி கேட்கவே இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றேன்? எங்கள் அப்பா என்ன சம்பாதிச்சாரோ அதை எனக்கு, எங்களுக்கு பக்கத்து வீடு வேணாம், அது இச்சை, அது கேட்கறதில்ல. எத்தனை பேருக்கு புரியுது? நிறைய பேருடைய ஜபங்கள் கேட்கப்படாததற்கான காரணம் பைபிளில் சொல்லுது, இச்சைன்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. ப்ரேயருக்கு ஆன்சர் வராதுக்கான காரணம் நீ இச்சித்து ஜெபிக்கிறேன்னு பைபிள் எழுதியிருக்கு. அல்லேலூயா. அப்போ நம்ம கேட்குறது, நம்ம நின்றுட்டோம், சூப்பர், இவங்க எல்லாம் விட்டு கர்த்தருக்கு முன்னாடி நின்றுட்டீங்க, ஜெயிச்சிட்டிங்க, கரெக்டாக ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்க, சூப்பர். ஆனால் 3வது ரொம்ப முக்கியம், என்ன கேட்குறோம். என்ன கேட்குறோன்னா, பெண்களுடைய ஜெபங்களுக்கு பதில் குறைகிறதுக்கு காரணம் என்ன பார்க்குறேன்னா, இச்சையின் படியான இச்சைனா என்ன நினைக்கிறீங்க? ஒரு ஆணை பார்த்து பெண்ணுக்கு வர்றதும் ஒரு பெண்ணை பார்த்து ஆணுக்கு வர்றதும் அது இச்சை தான். ஆனால் அது மட்டும் இச்சை இல்லை. இச்சை என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், மிதம். கர்த்தர் வேண்டாம் என்று சொன்ன காரியத்திலே நமக்கு இருக்கிற அதிகப்படியான ஆசை, மிதம் மிஞ்சிய ஆசை தான் இச்சை. அல்லேலூயா. எனக்கு இது வேணும்னு கேட்குறது தப்பு இல்லை. இப்போ ஒரு பையன் மலை மேலே நின்று என்ன பண்ணான் தெரியுமா? அந்த நியூஸு, மகாராஷ்டிராவில் ஒரு ஐஃபோனுக்காக மலை மேலே நின்று அவனும் விழுந்து அவங்க அப்பாவும் விழுந்து அந்த அம்மா 2 பேரும் விழுறதை பார்த்து அவங்களும் விழுந்தாங்க. இதுதான் இச்சை. ஐஃபோன் வேணும்னு ஆசைப்படுறது தப்பு இல்லை, ஆனால் அது இல்லைனா அப்படின்றீங்க பாருங்க, அங்கே தான் இச்சை. எனக்கு இது வேணும்பா அப்படின்னு நீங்கள் கேட்குறது தப்பு இல்லை சிஸ்டர். ஒரு வீடு எனக்கு வேணும்னு நீங்கள் கேட்குறது தப்பு இல்லை. நீங்கள் வீடு கட்டி வாழ அப்பா விரும்புகிறார். அல்லேலூயா. ஆனால் வீடு இல்லைன்னா நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன்றீங்க பாருங்க, அது இச்சை. எனக்கு ஒரு பிள்ளை தாங்கப்பா நீங்கள் கேட்குறீங்க, சூப்பர், உங்களுக்கும் பிள்ளை கொடுக்க அவர் ஆசையாக இருக்கார். ஆனால் பிள்ளை இருந்தால் தான் அப்படின்னு ஒரு சில, எல்லாவற்றுக்கும் மேலே எனக்கு நீங்கள் தான்ப்பா, கொடுத்தாலும் கொடுக்கனாலும் நீங்கள் தான்.
நீங்கள் அந்த லெவலுக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தேடவே வேணாம், உங்களை தேடி எல்லாமே வரும். எனக்கு 4 வருஷம் தான் குழந்தை இல்லை. நான் நிறைய பெண்களை பார்க்குறேன், 10 வருஷம் 12 வருஷம், அவ்வளோ இல்லைனாலும் 4 வருஷம் தான் எனக்கு குழந்தை இல்லை. அதே போல் சில பெண்கள் வீட்டில் குழந்தை இல்லைன்னா போட்டு வறுத்து எடுக்கிற மாதிரி எங்கள் வீட்டில் யாருமே கேட்கவே இல்லை. அதனால அந்த தாக்குதலும் எனக்கு இல்லை. ஆனால் வெளி ஊழியங்களுக்கு போனால் யாராவது 4 பேர் வந்து கேட்பாங்க, 4 பேரும் பொம்பளைங்க தான். இது வரைக்கும் இந்த 4 வருஷத்தில் ஒரு ஆண் மகன் கூட வந்து உனக்கு குழந்தை இல்லையான்னு என்கிட்ட கேட்டதே இல்லை. ஒரு ஊழியக்காரர் கேட்டதில்லை, ஒரு விசுவாசி கேட்டதில்லை, ஒரு நண்பர்கள் கேட்டதில்லை சார். ஆனால் லேடிஸ் இருக்காங்க பாருங்க, ஜெபமன் வருவாங்க, நல்லா ஜெபிச்சு முடிச்சோன்னே, ஏமா உனக்கு பிள்ளைங்கள அப்படி சொல்லுவாங்க. நீ என்ன எனக்கு ஜெபிக்கிற, உனக்கே பிள்ளைன்ற மாதிரி. அதுதான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம். அதுதான் அர்த்தம். பெண்கள், நான் சொல்லுவேன், பெண்கள் ரொம்ப டேஞ்சரஸ், வெரி டேஞ்சரஸ். உங்களால் ஒன்றுமில்லாததை உருவாக்கிட முடியும், உயரத்தை அழிச்சிடவும் முடியும். பாதி பெரிய ஆள் அழிஞ்சதே பெண்களால் தான் இந்த உலகத்தில், பெரிய ஆட்கள்லாம். ஆனால் ஒன்றுமில்லாத ஆட்கள் ஓஹோன்னு இருக்காங்க, அதுவும் பெண்களால் தான். அதனால் உங்களுக்குள்ளே இருக்கிறது வந்து வெரி டேஞ்சரஸ். அதனால் நீங்கள் அதை கரெக்டாக கட்டுப்படுத்தி நடத்திட்டிங்கன்னா சூப்பர். எத்தனை பேருக்கு புரியுது? 4 வருஷம் காத்திருக்கிற சூழலெல்லாம் நான் எப்பவுமே என் மனசு தளர்ந்ததில்லை. ஏன்னா ரொம்ப என்னை காயப்படுத்த யாரும் இல்லாததுனால நான் பெருசாக அதை கேட்கல. ஆனால் ஒரு டைம் ஒரு அம்மா ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, சர்ச்சுக்குள்ளே நிற்க வச்சு கஷ்டப்படுத்தினாங்க, சபைக்குள்ளே நிற்க வச்சு. அந்த அம்மா அந்த வார்த்தையை கேட்டதுனால என் மனசு ரொம்ப வலிச்சு அப்பா கிட்டே போய் முட்டி போட்டு என் பெட்டு மேலே தலையை இப்படி கவுத்தி போட்டு, எனக்கு நீங்கள் பிள்ளை கொடுத்தே ஆகணும்னு அழ ஆரம்பிச்சிட்டேன். அடம் பிடிக்கிறேன், இப்போ சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்கிறேன். ஆண்டவர் என்னோட பேசினார். நல்ல ஒரு கோபம் நிறைந்த ஒரு சத்தம், கோபமாக ஒரு சத்தம். டோன்ட் ஃபோர்ஸ் மீ, என்னை கட்டாயப்படுத்தாத. இங்கிலீஷ். நான் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டா இங்கிலீஷில் ஜெபம் பண்ணுவேன், ரொம்ப கோவம் வந்தால் இங்கிலீஷில் திட்டிடுவேன். இப்போ அந்த மாதிரி கோவம் வர்றதில்லை, காலேஜ் டைமில் தான் கோவம் வந்தால் கொஞ்சம் இங்கிலீஷ். அப்போ ரொம்ப பேர்டனாக இருந்தால் இங்கிலீஷில் ஜபிப்பேன். எனக்கு இந்த சத்தம் கேட்குது, டோன்ட் ஃபோர்ஸ் மீ. ஒரே சத்தம் தான், 3 வார்த்தை. ஆனால் எனக்கு நல்லா தெரியுது அந்த சத்தத்தில் அப்பா கோவமாக இருக்கார். அப்புறம் ஆண்டு என்னோட இடைப்பட ஆரம்பித்தார். நீ என் ஊழியத்தை செய், உனக்கு வர வேண்டியது உன் கையில் கரெக்டான நம்ம. அல்லேலூயா. அதிலிருந்து நான் அதுக்கப்புறம் அந்த ஒரு நாள் தான் நான் அழுதேன். அதுக்கப்புறம்லாம் நான் அழவே இல்லை. நாங்கள் பாட்டுக்கு ஊழியம் செய்வோம். முன்னாடி ஒரு பை, பின்னாடி ஒரு பை, சைடில் ஒரு பை, 3 பை எனக்கு. அவருக்கும் அதே மாதிரி 3 பை. அவர் ஒரு ட்ராலி, பின்னாடி ஒரு பை, தூக்கிட்டு பஸ் ஏறுறது இறங்குது, ஷேர் ஆட்டோ எல்லாமே. இப்போ தான் கர்த்தர் கார் கொடுத்தார். ஏறி ஊழியம் செய்வோம். இப்படியெல்லாம் நீ யோசிச்சு பாருங்க. இப்போ 6 மணி நேரம் காரில் பிரயாணம் பண்ணால் ரெஸ்ட் ரூம்னா இறங்கலாம், பஸ்ஸில் போகணும், எங்கேயாவது நிறுத்துவான், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எவ்வளோ மணிக்கணக்காக ட்ராவல் பண்ணியிருக்கோம் அந்த பஸ்ஸில் ஏறி இறங்கி. திட்டுவாங்க, ட்ராலி வச்சுருந்தா, என்னம்மா தூக்கிட்டீங்க, முன்னாடி வந்து உட்காச்சிருக்கேன், அப்படி திட்டுவாங்க. அது காலுக்கு நடுவில் வச்சுட்டு 2 காலும் இப்படி வச்சுட்டு உட்காந்துருப்போம். நிறைய பேர் இதை விட கஷ்டப்பட்டுருக்காங்க. நான்லாம் ஒன்றும் பெரிய கஷ்டப்படல, சொல்கிறேன். எனக்கு கஷ்டம், எனக்கு என் லெவல் கருத்தர் எனக்கு கொடுத்தாரு, அவ்வளோதான். ஆனால் இந்த கடினமான பாதைகளுக்கு அப்புறமா ஒரு விஷயத்தை நான் கண்டுனேன். நாங்கள் பாட்டுக்கு ஊழியம் செஞ்சோம். ஊழியத்தை முடிச்சு வரும்போது வழியிலே செக் பண்ணால் ஜூடார் தான். வீட்டிலலாம் செக் பண்ணல. சென்னை டு காரைக்குடி வழியிலே ரோட்லேயே மத்திய நேரத்தில் திடீர்னு ஒரு மாதிரி கொமட்டி வந்து தலை சுற்றுச்சு, தோணுச்சு. அப்படியே நிறுத்தி அப்படியே வாங்கி ஒரு ஹோட்டல், சாப்பிட்ற ஹோட்டலில் செக் பண்ணால் 2 கோடு வந்துச்சு. அவ்வளோதான், வந்துருச்சு குழந்தை. இப்படியே பஸ்ஸில் ஏறி இறங்கினா, ஆட்டோவில் ஏறி இறங்கினா பிள்ளை தங்குமான்னாங்க. தங்கும் சார். ஊழியம் செஞ்சுட்டே தான் குழந்தை, பிள்ளை வந்துச்சு, வளர்ந்துச்சு. ஊழியம் நிற்கல. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு கர்த்தர் எதை கொடுத்தாரோ அதை செய்து கொண்டே இருங்க. உங்களை தேடி எதுவானாலும், அல்லேலூயா, ஏற்ற காலத்திலே தக்க சமயத்திலே உங்க கையில வந்து அப்பா கொடுப்பார். அதை யாராலும் தடுக்கவே முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். உங்களுக்காக கர்த்தர் அதை செய்வார். ஆமென். இவர்களிடத்தில் நமக்கு கேட்டது என்னன்னா, ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம், காணி ஆட்சிக்கு உள்ளதான். என் அப்பா சம்பாத்தியம். நீங்கள் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கலாம் தெரியுமா?
சரி, நான் இப்போல்லாம் பார்க்குறேன் நிறைய ஊழியர்கள் எழும்பி இதை கேளுங்க அதை கேளுங்க இவ்வளோ வேணும் கேட்பாங்க. நான் சொல்லுவேன், இந்த வேதம் என்கிற எல்லையை தாண்டி வேறொன்று எனக்கு வேண்டாம். தேவ சித்தோன்ற எல்லையை தாண்டி வேற ஒன்றும் எனக்கு வேணான்னு எந்த லேடி எந்த ஒரு ஸ்திரீ எழும்பி நீங்கள் சொல்கிறீங்களோ, கர்த்தர் உங்கள் எல்லைக்குள்ளே எல்லாத்தையுமே கொண்டு வந்து சேர்ப்பார். அந்த பெண்கள் கேட்டு சும்மா எல்லாத்தையுமே கேட்கல, தன் தகப்பன் சம்பாதித்தது, சிலுவையில் உங்கள் அப்பா சம்பாதித்த சுகத்தை கேளுங்க, சிலுவையில் உங்கள் அப்பா சம்பாதித்த மேன்மைகளை கேளுங்க. உங்களுக்காக ஜீவனையே கொடுத்துருக்கிறாரு, சம்பாதிச்சாரு. உங்கள் தகப்பனுடைய எல்லா சுதந்திரமும் உங்களுடைய தான். ஆமே. ஏன் நான் இதை உங்களுக்கு சொல்லும் போதே நான் சொல்கிறேன், பெண்களுடைய ஜெபம் கேட்கப்படுவதற்கு இச்சை இல்லாமல் சத்தியத்தின் படியான ஜெபத்தை நீங்கள் செய்யணும். நீங்கள் நல்லா ஜெபிக்கிறீங்க, ஆனால் எனக்கு என்ன ஒரு நியூஸ் வாசிக்கிற மாதிரி தான் பல பேர் ஜெபிக்கிறாங்க, நியூஸ் வாசிக்கிற மாதிரி. அதனால தான் உங்கள் ஜெபம் கேட்கப்படுவதற்கு நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? வசனத்தை வாசிச்சுட்டு அந்நிய பாஷை பேசிட்டு ஜெபிக்கணும். ஏன்னா நீங்கள் அந்நிய பாஷை பேசும்போது தேவனோட ரகசியங்களை பேசுறீங்க, அந்த ரகசியம் உங்களுக்குள்ள டவுன்லோட் ஆகிடும், புரியாது உங்களுக்கு. ஆனால் நீங்கள் அப்படியே டங்ஸில் பேசிட்டு ஜெபிச்சு பாருங்க, அதுக்கான வியாக்கியானத்தை நீங்களே செஞ்சுட்டு இருப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சமீபத்தில் ஒரு சாட்சி கேட்டேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியம். சின்ன பிள்ளை தான் அவங்க சொல்கிறாங்க, தன் கணவனும் மனைவி பிரிஞ்சிருக்காங்க 6 மாதமாக. சர்ச்சில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, நல்ல அந்நிய பாஷை, சர்ச்சு சூப்பராக நடந்துட்டு இருக்கு, நல்ல அந்நிய பாஷை பேசி ஜெபிச்சுட்டே இருக்காங்க. ஜெபிச்சுட்டே இருந்தவங்க திடீர்னு ஜெபத்தில் சொன்னாங்களா, இன்னைக்கு சாயந்தரம் 5:30 மணிக்கு நானும் என் கணவரும் பாஸ்டர் கிட்ட போய் ஜெபிச்சு போனாங்களாம். 6 மாதம் ஆச்சு கணவர் விட்டு பிரிஞ்சு. இப்போ கணவர் எங்கே இருக்காருன்னு தெரியாது. இப்படி சொல்லிட்டா இவங்க யோசிக்கிறாங்க, என்ன இப்படி சொல்லிட்டோம், நம்ம இப்படி வந்துருச்சு நம்ம வாயிலிருந்து அப்படின்னு யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு ஒரு 4 மணி 4:30 மணி இருக்கும்போது குழந்தை கையில், சரி இந்த அழுற குழந்தைய சமாதானப்படுத்தணுன்ட்டு இப்போ கொண்டு போனாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க, சர்ச்சை விட்டு எழும்பி சர்ச்சை பின்னாடி இடம் இருந்ததுனால அப்படியே அந்த பின்னாடி போய் அந்த பிள்ளைய வச்சுட்டே இப்படி ஆட்டிகிட்டே இப்படி பார்த்தா திடீர்னு அவங்க கணவர் முன்னாடி வந்து நிற்கிறார். இவங்க எங்கே இருக்காங்கன்னு அவங்க கணவருக்கு தெரியாது, அவங்க கணவர் எங்கே இருக்காருன்னு இவங்களுக்கும் தெரியாது. அவங்க அது எப்படி வந்தாருன்றது சொன்னாங்க, தெரியாது, சொல்லலை. இவங்களும் அவங்க கிட்ட சொல்ல, அவங்களும் முன்னாடி வந்து நின்னாங்க. அவங்க எப்படி ஜெபிச்சாங்களோ அதே மாதிரி 5:30 மணிக்கு தானும் தன் பிள்ளையும் தன் கணவனுமாய் போய் பாஸ்டர் கிட்ட சொன்னாங்க. நடந்தது ஜெபிக்கிறது ஜெபமா, இல்லை நடக்க போகிறது ஜெபிக்கிறது ஜெபமா? எனக்கு அதான் வருத்தம் பெண்கள்கிட்ட. நடந்தது இப்படி பண்ணிட்டாங்களே. நீங்கள் நிறைய ஆள்றீங்க. நான் சொல்கிறேன், அது ஆண்டுக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை அந்த ஜபத்தில். நீங்கள் கோழி மூட்டி ஜபம் பண்ணுறதை வச்சு கர்த்தர் என்ன செய்ய முடியும்? அந்த அக்கா அப்படி பண்ணாங்க, எங்கள் அத்தை அப்படி பண்ணிட்டாங்க, என் ஒழுங்குனா அப்படி பண்ணிச்சு, என் ஆத்தனை அப்படி பண்ணி, இதுதான் உங்கள் ஜபமாக இருக்குது. சார், அவங்க பண்ணுறது ஆண்டுக்கு தெரியாதா? நீங்கள் எப்படி ஜபிக்கணும்? நீங்கள் ஜபிச்சு பாருங்க, உங்க வாயிலிருந்து உங்க வாழ்க்கைக்கு நேரம் ப்ராஃபஸி போகும். எத்தனை பேர் அப்படி ஜபிச்சிருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். பாருங்க எவ்வளோ பேருடைய கை உயர்த்தப்படணும், எவ்வளோ பேருடைய கை உயர்த்தப்படும். நாங்கள் இப்போ சமீபத்தில் ஒரு சபைக்கு போகும்போது அந்த சர்ச் பாஸ்டருடைய தங்கச்சியை பார்த்தேன். பெண்கள், நீங்கள் நினைக்கிறீங்க பெண்கள் எப்படி ஜபிக்கிறாங்கன்னு பாருங்க. அங்கே ஏதோ அங்கே தான் தெபோரால் ஜபிச்சதில்லை, நம்ம காலத்தில் அப்படி பெண்கள் இருக்காங்க. இவன் இந்த பாஸ்டருடைய தங்கச்சியை போய் அவங்க அந்த அண்ணன் பாஸ்டர் கொண்டு போய் என்ன பண்ணுறாரு, வேலைக்கு சேர்த்து விடுறதுக்காக கூட போகிறார். போய் விட்டுட்டு சரிம்மா நல்லா வேலை செய் அப்படின்ட்டு இவர் கிளம்புறாரு. இவர் இப்போ எங்கே போக போகிறாருன்னா பைபிள் காலேஜில் படிக்க போகிறார். அவங்க தங்கச்சி வேலை செய்யும் போது தான் இவர் எங்கே போகிறாரு. அவங்க தங்கச்சிக்கு அப்போ 25 வயசு. தங்கச்சி சொன்னாங்களா, அண்ணே இப்படி சொல்லியிருக்கேன், அண்ணே நீங்கள் கட்டுற சர்ச்சில் முதல் கல்யாணம் என் கல்யாணம்னாங்க. அது எப்போ சொன்னாங்க? இப்போ தான் காலேஜுக்கே போகிறார் பாஸ்டர். அவர் சொன்னாரா, என்னம்மா உனக்கு 25 வயசு ஆயிடுச்சு, நான் இப்போதாம்மா காலேஜுக்கே போகிறேன், 1 2 3 3 வருஷம் நான் படிக்கணும், அதுக்கப்புறம் கர்த்தர் என்ன சொல்கிற இடத்துக்கு போகணும், அதுக்கப்புறம் நான் சர்ச்சை கட்டணும், எவ்வளோ பெரிய ப்ராசஸ்ன்னு சொன்னாராம். இல்லைண்ணே நான் அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு தெரியுமா, அதே போல் 3 வருஷம் முடித்து கர்த்தர் அவர் கொண்டு போய் ஒரு சர்ச் கட்டி, அந்த சர்ச்சில் முதல் திருமணம் அந்த அக்காவோட திருமணம் தான். நமக்கு என்ன, ஏன் நம்மளால் அடுத்த லெவலுக்கு போக முடியலன்னா
கடந்த காலத்தில் நிறைய பெண்கள் சுமக்கிறீங்க. கனவு அங்கே பாருங்க, தகப்பன் அழுதுட்டாரு, இறந்துட்டார். ஆனால் அந்த பிள்ளைகள் என்ன சொல்றாங்க? அடுத்த லெவலுக்கு போறாங்க. நெக்ஸ்ட் லெவல் போங்க, கோ ஃபார்வர்ட். அல்லேலூயா, ஆமென். கையில் இருதயத்தில் வச்சு சொல்லுங்க, நடந்ததை நினைத்து நடந்ததை மறந்து விடு. இது யாரை பார்த்து பாடுறீங்க? என்ன பார்த்தா? பக்கத்தில் இருக்க அக்காவை பார்த்தா? சில பேர் ஆண்டரை பார்த்து பாடுவாங்க. மறந்துருங்கப்பா. இது நீங்க உங்க ஆத்துமா கிட்ட பாடுறது. எப்படி தாவீது ஆத்துமாவே தியங்காதே கலங்காதே காத்திருன்னு சொன்னாரோ அப்படி நீங்க பாடுங்க. இப்போ உங்க ஆத்துமா கிட்ட சொல்லுங்க, அப்பதான் கர்த்தர் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணுமா? இந்த சிஸ்டரை கொண்டு வந்து நைட்டெல்லாம் 4:30 மணி வரையும் பிரயாணப்படுத்தி எழுப்பிட்டு இந்த சிஸ்டரை கொண்டு வந்து காலையிலேருந்து சாப்பிடாம நிறுத்தி உங்ககிட்ட என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்களுக்கு கொடுக்கணும்னு அப்பா ஆசைப்படுறாரு. உங்க சந்தோஷம் நிறைவாகும்படி கொடுக்கணும்னு அப்பா ஆசைப்படுறாரு. அல்லேலூயா. அதை பெற்றுக்கொள்ளணும்னா, அடுத்த லெவல் நீங்க போகணும்னா, பழச மரங்க, பழைய ஜபம், பழைய ஜப பேட்டர்ன், கோழி மூட்டி ஜபம் விட்டுக்கணும். அல்லேலூயா. அதையே சொல்லி புலம்பல் ஜபம் முடியணும். தீர்க்க தரிசன ஜபம், வெளிப்பாடுள்ள ஜபம். அல்லேலூயா. இப்ப நல்ல இருதயத்தை கை வச்சு சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க பாடும் போதே அந்த பழசெல்லாம் உங்களை விட்டு ஓடணும். நான் உங்களை விடுதலை ஆக்க மாட்டேன், நீங்க தான் உங்களை விடுதலை ஆக்க போறேன். அல்லேலூயா. நான் உங்க மேல கை வைக்க மாட்டேன், நீங்களே உங்க மேல கையை வச்சு பொல்லாத ஆவிய ஜெபிக்கும் போது ஆராதிக்கும் போது நடந்ததை கொண்டு வந்து என் முன்னாடி நிறுத்தி என்னை அழ வைக்கிறேன், என் மனசை கஷ்டப்படுத்துறேன், கடந்த காரியங்களை கொண்டு வந்து அடுத்த லெவலுக்கு நான் போக முடியாதபடி, எதிர்காலத்தை குறித்து சிந்திக்க முடியாதபடி என்னை ஒரே இடத்துல தேக்கி வச்சிருக்கிற ஆவியே நீங்க பாடும் போதே அது உங்களை விட்டு ஓடும். அல்லேலூயா, 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 ஆமென். பாடலாமா? கடந்ததை சாரி ஓகே ஓகே அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டோம். அவர் வாசிச்சு நம்ம பாடலாம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. ஆமென். கைகளை தட்டுவோமா? தேங்க்யூ லார்ட். நல்லா கை தட்டுங்க. இப்ப நீங்க விடுதலையை பெற்றுக்கொள்ள போறீங்க. பழைய காரியம் கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கண்ணை மூடி பாடுங்க. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்று நீ காண்பாய். சத்தமா கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்று நீ காண்பாய். இன்று நீ காண்பாய், இன்று நீ காண்பாய். கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். அல்லேலூயா. தேங்க்யூ பிரதர். அல்லேலூயா, ஆமென். உங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். உங்களை கர்த்தர் இந்த கூட்டத்திற்கு அப்புறம் அடுத்த லெவல் கொண்டு போக விரும்பும். இதுவரை நீங்கள் கையில் பெற்றிராத நன்மைகளை உங்களை நம்பி உங்கள் கையில் கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. இதுவரை உங்கள் கண் பார்த்திராத மேன்மைகளை இந்த கூட்டத்திற்கு பின்பாக கர்த்தர் பார்க்க செய்வார். அதை செய்து முடிக்கிறது அவர்கிட்ட வல்லமை இருக்கு. அதை செய்து முடிக்கிறதற்கு அவர்கிட்ட விருப்பம் இருக்கு. வல்லமையும் இருக்கு, விருப்பமும் இருக்கு. சொல்லுங்க, வல்லமையும் இருக்கு, விருப்பமும் இருக்கு. அல்லேலூயா. பெற்றுக்கொள்ளுகிற இடத்திற்கு நான் வர வேண்டும், நான் வர வேண்டும். ஆமென். இச்சையிலான ஜெபம் அல்ல, சித்தத்தின்படியான ஜெபம். அந்த சித்தத்தின்படி நம்மளை ஜெபிக்க வைக்கிறதுக்காகத்தான், சித்தத்தின்படி நம்மளை ஆசைப்பட வைக்கிறதுக்காகத்தான்
இச்சைகளிலே சிக்குண்டு நம்ம பாடுபடாம தேவனுடைய சித்தத்துல மனமகிழ்ச்சியா இருக்கிறதுக்காக தான் ஆண்டவர் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தார். பரிசுத்த ஆவியானவர் என்பது உங்கள் உணர்வுகளை தொடுகிறவர் மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையை தொடுகிறவர். எனக்கு ஆவிக்குரிய சபை கிட்ட இருக்கிற ஒரு வருத்தம் என்ன தெரியுமா? ஆவிக்குரிய திருச்சபைகள்ல அவங்க அந்த ஃபீலிங்ஸோட சந்தோஷப்படுறத நான் பார்க்குறேன். நீங்கள் நல்லா இருந்துச்சு, நீங்கள் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்து நல்லா, அதுலேயே அவங்க திருப்தி ஆயிட்டாங்க. திருப்தி ஆகாதீங்க. உணர்வுகளை மட்டும் தொட என் ஆண்டவருக்கு வல்லமை இல்லை. உள்ளத்தை தொடுவார், இல்லத்தை தொடுவார், வாழ்க்கையை தொடுவார், நோக்கங்களை தொடுவார், விருப்பங்களை தொடுவார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெற்றதுக்கு முன் பின்னு உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருந்தாதான் நீங்க சரியான ஆவியை பெற்றவர். பரிசுத்த ஆவியை பெறறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒன்று பிடிச்சிருக்கும், ஆவியை பெற்றதுக்கு அப்புறம் அது உங்களுக்கு பிடிக்க கூடாது. பரிசுத்த ஆவியை பெற்றதுக்கு முன்னாடி நீங்க கண்டபடி பேசுவீங்க, ஆனா பரிசுத்த ஆவியை பெற்றதுக்கு அப்புறம் அப்படி உங்களால பேச முடியாது. தவறி பேசிட்டாலும் தூங்க விட மாட்டார். அப்பா ஏன் அப்படி பேசினேன், ஏன் அப்படி பேசினேன், ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு உங்களை தூங்க விட மாட்டார். அடுத்த முறை அந்த வார்த்தை வாயில வராதபடி. அதுதான் சிஸ்டர் ஆவியானவர். அல்லேலூயா. ஆமென். எனக்கு ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு 4 வயசு 2 வயசு. கையில் குழந்தையா தூக்கிட்டு போகும்போது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு பிரயாணம். ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் எந்த ஹோட்டல் நிறுத்தினாலும், இப்போ ஹோட்டல் எல்லாம் ஒன்று பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க சொல்லுங்கள்? சைடில் எல்லாம் லாலிபாப், ஜெல்லி, சாக்லேட், இதெல்லாம் கடந்து தான் நம்ம உள்ளேயே போகணும். இதை கடக்காமல் போகவே முடியாது. பார்த்துருக்கீங்களா? உங்கள் ஊரில் அப்படி இல்லையோ? நிறைய வந்திருக்கேன் இந்த எல்லைகளுக்கு. நாங்கள் எல்லா ஊர்லேயும் அப்படி தானே. ஒரு பேக்கரி எல்லாமே எங்கே இருக்குன்னா, ஒரு டீ குடிக்கலாம்னு இறங்கினா டீ கடையில் ஃபுல்லாக லாலிபாப் படிக்க வச்சிருக்கு. எனக்கு என்னடா, எனக்கு வந்து டீயும் குடிக்கணும், சாப்பிடணும். எங்கள் வாழ்க்கையே காரில் தான் இருக்குது. இதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது? இவனை வச்சுட்டு கேட்டான், பார்த்துட்டா கேட்டுருவோம். கரெக்டாக இல்லைங்களா? பிள்ளைங்க பார்க்குறவரையும் பிள்ளைங்க கேட்காது. ஒன்று ஃபோனில் பார்த்து கேட்கும், இல்லை நேரில் பார்த்து கேட்கும், இல்லை யாராவது வச்சுருக்கிறத பார்த்து. கரெக்டாக இல்லைங்களா? அது வரைக்கும் அந்த பிள்ளைக்கு ஜெல்லின்னு ஒன்று இருக்கிறதே. ஆமாம் தானே? இப்படி ஒரு குழம்பு இருக்கான்னு நீங்கள் யூடியூப்பில் பார்த்து அப்புறம் செஞ்சீங்க. அப்படி ஒரு குழம்பு இருக்கா? இப்போ சமீபத்தில் நான் அப்படி ஒன்று கண்டுபிடிச்சேன். ஸ்டூ, இந்த சிக்கன் ஸ்டூ, மட்டன் ஸ்டூ எல்லாம் செய்கிறாங்க. நாங்கள் எங்கேயாவது போனால் பாஸ்டர்மாங்க இப்படி அழகாக செஞ்சு அந்த ஸ்டூ இப்படி இட்லிக்கு இடியாப்பதுக்கு நாளாக டேஸ்ட்டாக இருக்குது. உடனே நான் யூடியூப்பில் போய் அந்த ரெசிபி எடுத்து இப்போ என் வீட்டில் செய்ய ஆரம்பிக்கிறேன். அந்த ஸ்டூ என் தட்டுக்கு வருவதற்கு முன்பாக இந்த ஸ்டூ மேலே எனக்கு ஆசை இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறேன்? அது என் தட்டுக்கு வந்து நான் ஒரு வாய் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான், ஓ இப்படி ஒரு ஐட்டமே இருக்கு, இது நல்லா இருக்கு, இதை செய்யணும்னு தோணுது. கரெக்டா இல்லைங்களா? அதனால என்ன பண்ணுவோம் ஜூடாவனா, எது அவனை சம்டைம்ஸ் நான் பண்ணுவேன். அங்கே இருக்கு, இப்படி இப்படி போகும்போது கடையில் இந்த பக்கம் ஏதாவது இருந்தா, ஜூடா அங்கே பாரு, டாக் பாரு, டாக் பாரு, டாக் பாருன்னு சொல்லுவேன். உடனே அவன் இந்த பக்கம் பாத்திரம் அப்படியே உள்ள கூட்டு போயிரு. ஏன்னா பார்த்தா கேட்டுருவானே. உங்களுக்கு சொல்லட்டுமா? பல பேரை பிசாசு இப்படி தான் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா கேட்டுருவீங்க. அங்கே பாரு, அங்கே பாரு, உன் மாமியாரை பாரு, உன் நாத்தனாரை பாரு, உன் வாழ்க்கையை பாரு, உன் வீட்டை பாரு அப்படின்னு கர்த்தர் வைத்திருக்கிற உங்கள் அப்பா சம்பாதித்த சுதந்திரத்தின் மேலே கண்ணு போக விடாதபடி பிசாசு நிறைய பேரை டைவர்ட் பண்ணிட்டான். இன்னைக்கு நான் எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா? அவனை ஓட விட்டு உங்கள் அப்பா உங்களுக்கு சம்பாதித்து வைத்தவைகளை உங்கள் கண்கள் பார்க்க வைப்பதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்காக உங்க ஆண்டவர், நீங்க ஆராதிக்கிற உங்க தெய்வம், ஏன் தெய்வம், கடைசி சொட்டு ரத்தம் வரையும் சிந்திட்டார். அவர்கிட்ட வேற ஒண்ணுமே இல்லை, எல்லாவற்றையும் கொடுத்தார், எல்லாவற்றையும். அல்லேலூயா. சமீபத்தில் நான் ரொம்ப முணுமுணுக்கிற ஒரு பாட்டு இருக்கு. அது என்ன பாட்டுன்னா, அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை நடத்திடும் என் தேவனே. எனக்கு இந்த பாட்டு தெரியாது. இந்த வருஷம் தான் எனக்கு இந்த பாட்டு ஒன்று இருக்குன்னே எனக்கு தெரியும். சும்மா தற்செயலாக ஒரு பாஸ்டரம், ஒரு ஊழியக்காரி யூடியூப்பில் பாடிட்டு இருந்தாங்க. அவங்க குரலுக்கு அந்த பாட்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதனால அந்த பாட்டு ஒரு 2-3 தடவை திருப்பி கேட்டு அந்த பாட்டு மேலே ஆசை. அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? பார்த்தா தான் ஆசைப்பட முடியும்,
கேட்டால் தான் ஆசைப்பட முடியும். அதனால தான் உங்களை பார்க்கவும் விடாமல் கேட்கவும் விடாமல் சீரியலையே பாரு, சினிமாவையே பாரு, இதை பார்த்துட்டா கேட்க ஆரம்பிச்சிருவியே. எத்தனை பேர் புரியுது? இப்படி கிறிஸ்தவ சமுதாயத்தை வேற ஒன்றை காண்பித்து பிசாசு டைவர்ட் பண்ணிட்டான். இதுதான் இப்ப அவங்களுக்கு பெருசா தெரியுது. கர்த்தர் சம்பாதித்தவைகள் எல்லாம் பிசாசு மறைச்சிட்டான். அதனால தான் நான் சொல்றேன், கேட்குற நீங்க இதை படிச்சுட்டு கேட்டிங்கன்னா ரொம்ப அழகாக கேட்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பாட்டை நம்ம பாடும்போது அந்த பாட்டினுடைய கடைசி ஸ்டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது தேவனால் பிறந்ததை குறித்து அதில் எழுதப்பட்டிருக்கு. நான் உங்களுக்காக அதை பாடுறேன், நீங்கள் என்னோட கூட சேர்ந்து பாடணும். பாடுவீங்களா? தேவனால் பிறந்த எவனுமே உலகத்தை ஜெயிப்பான் என்றுமே, மலைகளையும் பதராக்குமே தேவனே. சொல்லுங்க. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே, மலைகளையும் பதராக்குவே தேவமே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் தருகிறவர் யெகோவா. கொடுக்கிறவர் யெகோவா. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. பாட பாட உங்களுடைய தேவைகள் இறங்கி வருது. சத்தத்தை உயர்த்தி யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும், அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும். அனைத்தையும் அருளிடும், அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும். வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே, வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. சத்தம் உயர்த்தி யெகோவா ஈரே, யெகோவா. நல்ல கை தட்டி பாடி விடுதலையா? யெகோவா ஈரே. உங்ககிட்ட கேக்குறேன், உங்ககிட்ட கேக்குறேன்ப்பா. யெகோவா, யெகோவா ஈரே. எனக்காக அனைத்தையும் அருளிய தெய்வம் யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்க ஆண்டவர் இன்றைக்கு ஆயத்தமா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தன் சொந்த குமாரனையே உங்களுக்காக ஒப்பு கொடுத்தவர். அல்லேலூயா. இந்த உலகத்திலே உங்களுக்கு எது ரொம்ப விலையேற பெற்றது? வீடா, வாசலா, பிள்ளையா? பணமா, புடவையா, பிள்ளையா? சாகும்போது கூட இறுக்கி தன் பிள்ளையை பிடிச்சிட்டு சாகுறாங்க தாய்மார்கள். தன்னை விட தன் பிள்ளையை நேசிக்கிறாங்க. உண்மையா இல்லையா? தான் செத்தாலும் பரவாயில்ல, தான் பிள்ளை வாழணும்னு அந்த அம்மா முயற்சி பண்ணியிருக்கு தண்ணியில் மூழ்கும் போது. உண்மையா இல்லைங்களா? உண்மை. அதான் ஒரு தாய். அப்படிதான் தேவனும் யாரை கொடுத்தார்? அவருடைய பொற்தல வீதியின் பொன்களை கொடுக்கல, அந்த பரலோகத்தில் இருக்கிற முத்துக்களையும் வைரங்களையும் கொடுக்கல அப்பா. அதிலேயே இருக்கிற பெஸ்ட் அவருடைய குமாரன். பரலோகத்திலேயே பெஸ்ட் அவருடைய குமாரன். அவரையே உங்களுக்கு தந்தவர் மற்ற எல்லாவற்றையும், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், மற்ற எல்லாவற்றையும் அவரோடு கூட அருளாதிருப்பது எப்படி? அல்லேலூயா. நான் பார்த்துருக்கேன், ஒரு சில பேர்லாம் வருவாங்க, அற்புதம் நடக்காது, திரும்பி போயிடுவாங்க. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அவங்களுக்கு இயேசு வேணாம், இயேசுவின் வழியாக அற்புதம் மட்டும் வேணும். உண்மையா இல்லைங்களா? இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அந்த ஐடியாலஜிஸ்க்கு ஒத்து போக மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன வேணும்னா சுகம் வேணும், விடுதலை வேணும், பணம் வேணும், பொருள் வேணும். ஆனால் வசனம் சொல்லுகிறது
குமாரனையே உங்களுக்காக ஒப்பு கொடுத்தவர். ஆனால் அது ஆங்கிலத்தில் இன்னும் அழகான டிரான்ஸ்லேஷன். ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா, he will give it freelyன்னு இருக்கு. இயேசுவோடு கூட உங்களுக்கு எல்லாவற்றையும் எப்படி தராரா? இலவசமாய். இலவசமாய். அந்த வசனம் தமிழில் எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படின்னு எழுதியிருக்கு. ஆங்கிலத்தில் எல்லாவற்றையும் இலவசமாய் தராமல் இருப்பது எப்படின்னு எழுதி. சார் ஃப்ரீ சார். அம்மா ஃப்ரீ உங்களுக்கு. ஹல்லேலூயா. எப்போ ஃப்ரீ? ஃப்ரீனா எப்படி? நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, ஃப்ரீன்னு போட்டிருந்தா சார் ஃப்ரீ அம்மே கொடுங்க அப்படின்னு கொடுத்துருவாங்களா? ஃப்ரீன்னு போட்டிருந்தீங்களே கொடுங்க சார், இலவசம் இலவசம் போர்டு போட்டிங்களே கொடுங்க அப்படின்னா, சார் இதை வாங்கினா தான் சார் அது இலவசம், இலவசம்னா சும்மா கொடுக்கறது இல்லை சார். கரெக்டாக இல்லைங்களா? அப்படிதான் குமாரனோடு கூட தான் ஃப்ரீ. நீங்கள் குமாரனை உடையவர்களாக இருந்தீங்கன்னா மற்ற எல்லாமே ஃப்ரீ. சுகம் ஃப்ரீ, சம்பத்து ஃப்ரீ, சொத்து ஃப்ரீ, சமாதானம் ஃப்ரீ. இந்த உலகம் எதை கேட்டாலும் அதை இலவசமாய் கொடுக்கிற ஒரு இயேசு தான் நாம் ஆராதிக்கிற இயேசு. அல்லேலூயா. ஆனா இலவசத்தை மட்டும் கொடுக்க மாட்டார், இயேசுவோட தான் வரும். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும், along with the Christ, அவரோடு கூட. இயேசு வேணா, இயேசு உடையது வேணும். நீங்க அப்படி ஒத்துப்பீங்களா? ஒத்துப்பீங்களா? நீங்கள் கல்யாணம் போய் வீட்டில் உன் நகையை மட்டும் கொடு, ஆனால் நீ என் வீட்டில் வாழக்கூடாதுன்னா விட்டுருவீங்களா? விட்டுருவீங்களா? நாங்கள் அத்தை கொடுத்துட்டு நான் வெளியில் ரோட்டில் படுத்துக்கிறேன் அத்தை, எத்தனை மருமக சொல்லுவீங்க? சொல்ல மாட்டீங்க. நிறைய மாமியார்களுக்கு என்ன கோவம் தெரியுமா? மருமகள் மேலே. அது நியாயமான கோவம் தான். என் புள்ள மட்டும் வேணாம், நான் வேணும், நான் வேணாம். அவங்க பையனை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டாங்க, ஆனால் பெத்த அம்மா அப்பா அவங்களுக்கு வேணாம். மருமகளுக்கு அவங்க 2 பேர்லாம் இவர் வந்துடுவார. அவங்க பிள்ளை பார்த்தா புருஷனை கவனிப்பாங்க. புருஷனுக்கு நல்லி எலும்பா வாங்கி போடுறது என்ன, புருஷனுக்கு குருத்தெலும்பா வாங்கி போடுறது என்ன, சமைக்கிறது என்ன, பரிமாறுறது என்ன, புருஷனுக்கு எல்லாமே செய்வாங்க. ஆனால் புருஷனை பெத்தவங்களுக்கு ஒரு கால் கஞ்சி கொடுக்க மாட்டாங்க. நான் பார்த்துருக்கேன். கிறிஸ்தவ சபையில் இருக்கிறவங்க இப்படி இருக்காங்க சார். இங்கே கறிமீன் சமைச்சு ஒரே ஒரே சுவர் தான். அந்த பக்கம் மாமியார் இருக்கு, மாமியாருக்கு அம்மாவும் இருக்காங்க. அவங்க ரேஷன் கடையில் ரேஷன் கடையில் அரிசி வாங்கி அந்த அம்மா கஞ்சி செஞ்சு சாப்பிட்றது கூட நமக்கு வருத்தம் இல்லை, இங்கிருந்து வாசனை. மருமக என்ன சார், ஒரு குட்டி கிண்ணத்தில் ஒரு 4 பீஸை போட்டு இருந்தாங்க தன் கொடுத்தா என்னதான் என்ன குறைஞ்சிருது? அவங்க பேசுக்கு கஞ்சி குடிக்கட்டும். நீங்கள்லாம் அபிஷேகம் பெற்றவர்களா, ஆவி உள்ளவர்களா? எப்படி? புருஷன் வேணுமா? புருஷனை பெற்ற அம்மா அப்பா வேணாமா? புருஷன் சம்பாதிக்கிற அந்த பணம் வேணுமா? அந்த சம்பாத்தியத்துக்கு படிப்புக்காக அந்த ஐயா சோறு சாப்பிடாம, உங்க மாமனாரை சொல்றேன், உங்க புருஷன் இன்னைக்கு சம்பாதிக்கிறான்னா அதுக்கு அந்த ஐயாவும் அந்த அம்மாவும் சாப்பிடாம வயிற்று கட்டி வாயை கட்டி உங்க புருஷனை படிக்க வச்சாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? அதனாலதான் இன்னைக்கு உங்க புருஷன் கை நிறைய சம்பாதிக்கிறாரு. நான் சம்பள கவர் அவங்க கையில கொடுக்க சொல்லல, நல்லா புரிந்து கொள்ளுங்க. இளைய தலைமுறைக்கு நான் சொல்றேன், அவங்க வீட்டில் சும்மா இருந்தா கூட அவங்க கிட்ட ஒரு 1000 ரூபாவை கொடுத்து வைங்க. சும்மா தானே இருக்கீங்க, உங்களுக்கு எது காசு கேட்காதீங்க. என்ன கேட்டாலும் ஒரு பெற்றோர் நமக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. உங்க புருஷனுக்கு அவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க சார். நன்றி உள்ளவங்களா இருக்கும். கர்த்தர் பார்க்குறாரு சார். சில பேருடைய குடும்பம் உயராத்துக்கான அதுதான் பெற்றோருடைய. சும்மா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன காசு பேசுகிற சில மருமகள் அப்படி பேசுறது நான் பார்க்குறேன். சில பிள்ளைகளே பேசுது பெற்றோர் அப்படி. சும்மா வீட்டில் இருந்தாலும் சம்பளம் வந்தோடனே அத்தை இந்த 500 ரூபாய் கையில் வச்சுக்கோ. நீங்கள் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்து சாப்பிட்றீங்கன்னா அதை பெரியவங்க வந்து எடுக்க மாட்டாங்க. பிள்ளைகளுக்கு சாப்பிடட்டும், பேர பிள்ளைக்குன்னு யோசிப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணும், அவங்களுக்குன்னு ஒரு டப்பாவில் போட்டு அவங்க பக்கத்தில் வைங்க, அவங்க பெட்டுக்கிட்ட வைங்க. சாப்பிட்றீங்களான்னு கேட்டால் வேணான்னு சொல்லுவாங்க. நான் கொஞ்சம் சமைச்சேன் ரீசெண்ட்லி. எப்பயாவது தான் சமைப்பேன், ஏன்னா எப்பயாவது தான் வீட்டுக்கே போகிறேன். நான் சமைச்சேன், ரொம்ப ஆசையாக ஒரு டிஷ் செஞ்சேன். கொஞ்சமாக இருந்ததுனால எங்கள் மாமனார் சொல்கிறாருப்பா கொஞ்சம் போதுமா, 2 பீஸ் போதுமா, தம்பிக்கு வை ஜூடாக்கு
என் பேரை சாப்பிட்டோம். நான் யோசிக்கிறேன், வாழ்க்கை முழுசும் பிள்ளை சாப்பிட்டோம், பேரை சாப்பிட்டோம் நினைக்கிறாங்க. நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? அவங்களுக்குன்னு ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணி என்ன வாங்கினாலும் கொஞ்சம் அதை எடுத்து போட்டு அவங்க பெட்டுக்கு கீழே வைங்க, அவங்க ரூம்குள்ளே வைங்க. அவங்க கையில் ஒரு 500 1000 உங்கள் சம்பளக்கு ஏற்றபடி அவங்க கையில் கொடுத்து வைங்க. வெளியே போகிறதில்ல, வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. அம்மா சம்பளம் வாங்கினம்மா, இந்தம்மா கையில் கொஞ்சம் வச்சுக்கோ. அம்மா ஸ்வீட் வாங்கிட்டு வந்தேன், இந்தம்மா 2 ரூபா நீங்கள் வைங்க. அவங்க எப்போ தோணுதோ அப்போ எடுத்து சாப்பிடுவாங்க. அப்போ வேணாம் தான் சொல்லுவாங்க. யார் சார் அதை செய்கிறீங்க? கவனிங்க. இயேசுவோடு கூட தான் மற்ற எல்லாமே. பிள்ளை வேணும், பிள்ளைய பெற்றவங்க வேணாம்னு நினைக்காதீங்க. ஆண்களுக்கும் அதே தான் நான் சொல்கிறேன். பொண்டாட்டி மட்டும் வேணும், பொண்டாட்டி வாங்கிட்டு வந்த பைக் வேணும், நகை வேணும், ஆனால் அதையெல்லாம் கொடுத்து மாமனார் மாமியார் கூட பேசக்கூடாது. உங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போகக்கூடாது, ஒரு 2 காசு கொடுக்கக்கூடாது. நிறைய ஆண்கள் இப்படி பண்ணுறாங்க. ஆண்களுடைய அவங்க அம்மா அப்பா கல்யாணம் பண்ணி வந்தால் மொத்தமாக இங்கே தான் கொடுக்கணும். உங்கள் அப்பா அம்மாவை கவனி அப்படி எப்படி சொல்கிறீங்க? அந்த பிள்ளை இன்னைக்கு எங்கள் வீட்டில் இருக்குன்னா அந்த பிள்ளை காரணம் அந்த அப்பா அம்மா தான். மனசாட்சியோடு சிந்திக்க ஆரம்பிக்கணும் சமுதாயம். அல்லேலூயா. அந்த பிள்ளைய அவங்க அப்பா அம்மாவுக்கு பெண் பிள்ளைகளை பெற்றவங்க பாவம் தான். ஏன்னா அமுச்சு வச்சுட்டு அவங்க தனியாக இருப்பாங்க வீட்டில். அப்போ அவங்களுக்கு உங்கள் அம்மாவுக்கு அனுப்பு, ஒரு 1000 ரூபாய் அம்மாவுக்கு அமுச்சு வை, போய் ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு அவங்க அம்மாக்கு அப்படின்னு ஆண்கள் சொல்லுங்கள். இப்படி தான் ஒரு குடும்பம் கட்டியெழுப்ப. உண்மையா இல்லையா? கேட்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. கொஞ்சம் பொருளை போய் வாங்கிட்டு போய் அவங்கள பார்த்து கொடுத்துட்டு வாங்க. அவங்க தனியாக வீட்டில் இருந்தால் கூட அது அவங்க கொஞ்சம் எப்போயாவது ஆசை இருக்குது சார். நான் பார்த்துருக்கேன், நிறைய பெரியவங்களுக்கு சாப்பிட்றதுக்குலாம் ஆசை இருக்கும். வேணான்னு சும்மா சொல்லுவாங்க. நீங்கள் அதை அப்படி அந்த பக்கம் வச்சுட்டு வந்தீங்கன்னா அவங்க சாப்பிடுவாங்க. நீங்கள் போய் பாருங்கள், எத்தனை பேர் இதுக்கப்புறம் செய்வீங்க. இதை வீடியோவில் பார்க்குறவங்களும் சரி, ப்ளீஸ் பண்ணுங்க. இயேசுவோடு கூடத்தான் மற்ற எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுப்பார். இலவசமாய் கொடுக்கிறேன்றார் கர்த்தர். அந்த வார்த்தையை நீங்கள் ஆங்கிலத்தில் படிக்க தெரிஞ்சவங்க போய் வாசிங்க அந்த வசனத்தை. இலவசமாய் கொடுப்பேன். ஆனால் இயேசு இருக்கிறாரா? உங்களுக்கு எல்லாமே கொடுப்பார், ஆனால் உங்கள் வீட்டில் இயேசு இருக்காரா? குடும்ப ஜெபம் இருக்கா? குடும்பத்தில் அன்பு இருக்கா? அல்லேலூயா. நீங்கள் அப்படி இருந்தால் உங்களை தேடி எல்லாமே வரும். இது உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். எங்களுடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்கு. ஒரு காசை ஒருத்தர்கிட்ட இது வரைக்கும் நான் கேட்டதில்லை. என் அம்மாக்கிட்டையும் சரி, என் தங்கச்சிக்கிட்டையும் சரி, உனக்கு என்ன வேணும் கேளுடின்னு என் தங்கச்சி ஒரு வார்த்தை சொன்னால் வாங்கி தரத்துக்கு அவகிட்ட பணம் இருக்கு. எங்கள் அம்மாவும் சம்பாதிக்கிறாங்க. அம்மா எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும் கேட்டதில்லை. தங்கச்சிக்கிட்ட கேட்டதில்லை. ஒருத்தர்கிட்ட கூட இது எனக்கு வேணும்னு நான் கேட்டதில்லை. ஆனால் எல்லாமே எனக்கு இருக்கு, எல்லாமே எனக்கு இருக்கு. நான் நினைச்சதை விட எனக்கு அதிகமாக தான் கர்த்தர் கொடுத்துருக்கேன். ஏன் தெரியுமா? இயேசு என் கூட இருக்கிறேன். எனக்கு ஆசை, நான் கர்த்தர் என்னை நல்லா வச்சிருக்கிறார். ஆனால் ஏன் ஆசை என்னன்னா, என் சகோதரிகளும் நீங்கள் அப்படி நல்லா இருக்கணும். நான் ஆசைப்படுறேன் உண்மையாக. ஒரு ஊழியக்காரன் என்னை கர்த்தர் வச்ச இந்த ஸ்தானத்துலேருந்து நம்ம நல்லா வாழ்கிறோமே, மாமியார் மாமனார் புருஷன் பிள்ளைகள், அப்படி என் ஜனமும் வாழணுன்ற ஆசை எனக்குள்ளே இருக்கு. அல்லேலூயா. இயேசுவோடு கூட தான் கர்த்தர் கொடுப்பார். தன் தகப்பனுடைய தான் கேட்டாங்க. தான் தகப்பனுடைய எல்லையை தாண்டி அவங்க எதுவுமே கேட்கல. எஸ்தர் ராஜாத்தினுடைய அந்த வசனத்தை மட்டும் சொல்லி நம்ம முடிச்சிருப்போம். அல்லேலூயா. முடிக்க போகிறோம். எஸ்தர் ராஜாத்தின், ஏன்னா அந்த வசனம் உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும். எஸ்தர் புத்தகத்தை எஸ்தர் தனக்கு நியமிக்கப்பட்டதில் தாண்டி அவ வேற ஒன்றையுமே கேட்கல. வசனம் எழுதியிருக்கு. அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாமா? எஸ்தர் எடுத்தவர்கள். தேவனால் பிறந்த எவனுமே உலகத்தை ஜெயிப்பான் என்றுமே, மலைகளையும் பதராக்கும். எந்த வசனம்னு சொல்றீங்களாமா? 5:2. ராஜா ராஜஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் இருக்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தர் இடத்திற்கு நீட்டினான். ஓகே, அது இல்ல. ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? இல்ல, அந்த வசனம் இல்ல. என்னன்னா, சாரி சொல்லுங்க. வாசிங்க சத்தமா வாசிங்கம்மா.
அவர் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானி ஆகிய ஏகாயின் வசமாய் நியமிக்கப்பட்டிருக்கா. ஓகே, அடுத்து வாசிங்க, தொடர்ந்து வாசிங்கம்மா. நியமித்தது ஒன்றும் அல்லாமல் அவள் வேறு ஒன்றையும் கேட்கவில்லை. அல்லேலூயா. அவளுக்குன்னு ஏகாய் எதை நியமித்தாரோ அதை தாண்டி எஸ்தர் எக்ஸ்ட்ராவாக கேட்கவே இல்லை. இந்த 5 ஸ்திரீகளும் தன் தகப்பனுடையதை தாண்டி எதையுமே கேட்கல. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? பெண்களே, வீடியோவில் பார்க்குறோம், பக்கத்து வீட்டில் பார்க்குறோம், அக்கத்து வீட்டில் பார்க்குறோம், இங்கே பார்க்குறோம், அங்கே பார்க்குறோன்னு கண்டதை போய் ஜெபமாக்காதீங்க. நீர் எனக்கு எதை நியமித்தீரோ அதை என் வாயிலிருந்து ஜெபிக்க வைங்க ஆண்டவரே அப்படின்னு ஆவியானவர்கிட்ட சொன்னா, அவன் நியமித்தது வேற ஒன்றும் கேட்கலன்னு இந்த பைபிள் எஸ்தரை குறித்து ரெக்கார்ட் பண்ணுதுன்னா மற்ற ஸ்திரீகள் கேட்டிருக்காங்கன்னு தானே அர்த்தம். கரெக்டா இல்லைங்களா? இவ கேட்கலன்னு எழுதுறாங்கன்னா யாரோ கேட்டிருக்காங்க. எத்தனையோ பெண்கள் தனக்கு நியமித்ததை விட இது வேணும் அது வேணும், அரண்மனையில் இருக்கும், எதை வேணாலும் கேட்கலான்னு கேட்கும் போது எஸ்தர் சொன்னா, இல்லை நீங்கள் என்ன எனக்கு கொடுத்தீங்களோ அது போதும். அல்லேலூயா. நீங்கள் என்ன எனக்கு கொடுத்தீங்களோ அது போதும். ஏன் நான் அப்படி சொல்கிறேன் தெரியுமா? நீங்கள் இச்சையின்படி ஜெபிக்காமல் சித்தத்தின்படிங்க ஜெபின்னு ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் இச்சையை விட தேவ சித்தம் உயர்வானது. நம்ம பார்க்குறதா நம்ம இச்சிப்போம், நம்ம நினச்சே பார்க்காத உயரங்களை கர்த்தர் நமக்காக சித்தம் வைத்திருக்கிறோம். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் பார்க்குறது தான் யோசிப்பீங்க. எங்கள் அம்மா என்ன பார்த்தாங்க? நல்ல பிள்ளைய படிக்க வைக்கணும், நல்ல வேலைக்கு அனுப்பணும். எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோதான் தெரியும். அவங்க எதை பார்த்தாங்களோ அதில் பெஸ்ட்டாக எனக்கு செஞ்சாங்க ஒரு தாயாய். ஆனால் ஆண்டவர் எப்படி செஞ்சார்? அவங்க சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. இப்போ ஆண்டவர் எப்படி செஞ்சார்? எங்கள் அம்மா ஒரு நாள் கூட நான் ஊழியக்காரியாவே நினச்சதே இல்லை. எங்கள் அம்மா பார்க்காததை எனக்கு செய்தார் ஆண்டவர். ஏன்னா நீங்கள் உங்கள் பிள்ளைகளை தேவ சித்தத்துக்கு நீங்கள் உங்களுக்கு பண்ணுற பெஸ்ட்டை நீங்கள் பண்ணுங்க பிள்ளைகளுக்கு. ஆனால் உங்களை விட பெஸ்ட்டாக பண்ணுற ஒரு அப்பா உங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கான்ற மறந்துடாது. பார்க்குறத தான் நீங்கள் கேட்பீங்க. ஆனால் ஆண்டவர் பெரிய திட்டங்களை வைத்து வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமாய். அல்லேலூயா. அந்த சத்தியம் எத்தனை பேருக்கு புரிந்தது? உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். இன்னைக்கு அவர் உங்கள் சந்தோஷத்தை நிறைவாக்கும்படி உங்களுக்கு யாரும் வெறும் கையாக போக மாட்டேன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? நோ நோ நோ, நான் வெறும் கையாக போகிறதில்ல, இயேசுவோடு கூட பெற்றுக்கொள்ள போகிறேன். முதல்ல இயேசுவை பெற்றுக்கொள்ளுங்க. வேற என்ன தேவைகளுக்காக நீங்கள் வந்ததோ அது உங்கள் கூடவே உங்கள் பின்னாடியே வரும். இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகும்போது அந்த சுகம் உங்கள் பின்னாடியே வரும். ஏன்னா இயேசு உங்கள் கூட வரார். அல்லேலூயா. அந்த பணம் உங்கள் பின்னாடி வரும். ஏன்னா இயேசு உங்கள் கூட வருகிறார். எத்தனை பேர் ரெடி ஆகிட்டீங்க இயேசுவை பெற்றுக்கொண்டு போவதற்கு? எழுந்து நிற்போமா தேவ சமூகத்தில். உள்ளே இருக்கவங்க வெளியே இருக்கிறவங்க எல்லாரும் நன்றி 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 அப்பா. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், நீர் போதும், நீர் போதுமே. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், நீர் போதும், நீர் போதுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், இயேசுவே வேண்டும். கேட்டா கூட எல்லாமே வரும். பரலாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், நீர்
அசைத்து ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் இயேசுவை பெற்றுக்கொள்ளுங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் அவரோடு கூட எல்லாவற்றையும் இலவசமாய் சொல்லுங்க நீங்க போதும் நீங்க வேணும் ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya ரலதரலோ ஹalleluya ஹalleluya கண்களை மூடி பயபக்தியா பாடுங்க சொல்லுங்க அப்பா கிட்ட ஹalleluya நீங்க தான் வேணும்பா உங்க கூட எல்லாமே தெரியும்பா ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya வேறொன்றும் வேண்டாம் நீ போதுமே நீ போதும் எப்போதும் நீ போதும் சொல்லுங்க வேறொன்றும் வேண்டாம் நீ போதுமே நீ போதும் நீ போதும் நீ போதுமே வேறொன்றும் வேண்டாம் நீ போதுமே நீர் போதும் நீ போதும் நீ போதும் நீங்க அவர் போதும் போதும்னு சொல்ல சொல்ல அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு அவர் அருள்வார் போதுமே போதுமே இயேசையா ஏசையா ஏசையா என் ஐதி நீதானையா ஏசையா 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 என் நீதி நீதானையா ஏசையா ஏசையா ஏசையா
வைக்கப்பட்ட செய்விட கட்டுகள், உன் பிள்ளைகளோடு போராடுகிற ஆவிகள், உன் கணவனோடு போராடுகிற ஆவிகள், உன் குடும்ப பொருளாதாரத்தோடு போராடுகிற ஆவிகள், குடிவெறி, வேசித்தனத்தின் ஆவி, சூதாட்டம், போதை பழக்க வழக்கங்கள், இவைகளுக்கு அடிமையாயிருக்கிற ஆண்களை என் கர்த்தர் விடுதலையாக்குகிறார். ரபா கபா ரிபா தரே வெலேலே ஷை ஃபரஹனன் தெரேலே. கேள் கேள், நின்று கேள், நின்று கேள், உரிமையா கேள், தைரியமா கேள். உங்க அப்பா கிட்ட கேக்குறேன், உங்க அப்பா கிட்ட கேக்குற, அம்மா கேளுமா, கேளுமா. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். கேளுங்க, விட்டு கொடுக்காதீங்க, விட்டுறாதீங்க. கேளுங்க, வாய் திறந்து கேள். வாலிப பிள்ளைய கேளு, நல்ல கணவனை கேளு, கேளு, வெட்கப்படாம கேளு. எனக்கு ஒரு நல்ல கணவனை கொடுப்பா, நல்ல வேலையை கொடுங்கப்பா, ஞானத்தை கொடுங்கப்பா, பலத்தை கொடுங்கப்பா. கேளம்மா, வாலிப பிள்ளைய கேளு. அனைத்தையும் அருளுகிற ஒரு தெய்வம், எல்லாவற்றையும் அருளுகிற ஒரு தெய்வம். உன்னை புறம்பே தள்ள மாட்டாரு, உங்களை கைவிட மாட்டாரு. அம்மா, உங்களை கைவிட மாட்டாரு. விரியன்கள் வெளியேறுகிறதை பார்க்கிறேன், சர்பத்தின் தலைகள் நசுக்கப்படுகிறதை பார்க்கிறேன். மிதி மிதி அம்மா, சர்பத்தோடு போராடுகிறவங்க காலை மிதிங்க, மிதிச்சு ஜெபி, மிதி. உன் காலுக்கு கீழே அந்த சர்பத்தை நசுக்கு, அந்த தேலை நசுக்கு. இந்த எல்லையில் இருக்கிற பலவானை மேற்கொள்ள பவரை கர்த்தர் உனக்கு தருகிறார்.